சன் அஸ்ட்ரோ டிவி நேயர்களே, மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு வாரமும் இந்த தளத்தின் வழியாக இந்த வாரம் இனிய வாரம் என்ற பகுதியினை வழங்கிக் கொண்டிருக்கிறேன். இந்த பகுதியை பார்த்து கொண்டிருக்கின்ற உங்களுக்கு ஒரு தெளிவு ஏற்பட்டிருக்கும் என்று நம்புகிறேன். ஜோதிடம் என்பது மந்திரமோ மாயமோ கிடையாது. கிரகங்கள் சஞ்சரிக்கின்ற நிலையினை வைத்து அந்த கிரகங்கள் வழங்கிடக்கூடிய பலன்கள் தான் இந்த பலன்கள். இதைத்தான் நான் தொடர்ந்து சொல்லிட்டு வரேன். எந்த ஒரு ஜோதிடரும் மந்திரவாதியோ மாயவாதியோ வரம் கொடுத்திடக்கூடிய சாமியாரோ கிடையாது. இந்த ஜோதிடர்கள் என்பவர்கள் என்னை சேர்த்த சொல்றேன் என்பவர்கள் இந்த ஜோதிட சாஸ்திரத்தை கற்றறிந்து உங்களுக்கு வழிகாட்டக்கூடியவர்கள். உங்களுடைய ஜாதகத்தில் இந்த நேரத்தில் இந்த பலன்கள் கிடைத்திட வாய்ப்பு இருக்கிறது, இந்த நேரத்தில் எதிர்மறையான நிலை ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது, இப்பொழுது உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், இப்பொழுது தைரியமாக செயல்படுங்கள், இந்த நேரம் உங்களுக்கு இப்படி இருக்கிறது என்ற வழிகாட்டுதலை சொல்பவர்கள் மட்டும்தான் ஜோதிடர்கள். கிரகங்கள் எந்த நிலையில் உங்கள் ஜாதகத்தில் சஞ்சரிச்சுட்டு இருக்காங்க, அந்த நிலைப்பாடு உங்களுக்கு எந்த விதமான பலன்களை ஏற்படுத்தும், உங்களுடைய ஜாதகத்தில் தோஷங்கள் இருக்கிறதா யோகங்கள் இருக்கிறதா, அந்த தோஷங்கள் கூட எந்த கிரகத்தினால் ஏற்பட்ட தோஷங்கள், யோகங்கள் என்பது எந்த கிரகத்தினால் ஏற்பட்ட யோகங்கள், அந்த யோகங்களையும் சொல்லி தோஷங்களையும் சொல்லி உங்களுக்கு பலன்கள் ஏன் கிடைப்பதில்லை. அதிகபட்சமான தோஷங்கள் இருந்தால் பலன்கள் கிடைப்பது தாமதமாகிறது, பலன்கள் கிடைக்காமலே போகிறது. இப்போ ஜோதிடர்கள் சொல்லுகின்ற போது உங்களுக்கு அடுத்த வாரம் அடுத்த மாதம் இப்படி நடக்கப் போகிறது என்று சொல்கின்ற பலன்கள் நடைபெறாமல் இருப்பதற்கு காரணம் உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கின்ற தோஷங்கள் தான். இந்த தோஷங்களை எப்படி பரிகாரம் செய்து கொள்வது என்பது நீங்கள் மிக சரியாக தெரிஞ்சுக்கணும். எந்த ஒரு ஜோதிடராலும் எந்த ஒரு தனி மனிதராலும் இந்த தோஷங்களுக்கு பரிகாரம் செய்ய முடியாது. அவர்கள் வெறும் வழிகாட்டி மட்டும்தான். எப்படி பரிகாரம் செய்து கொள்வது பார்க்கின்ற போது நம்முடைய முன்னோர்கள் செய்த ஸ்தலங்கள், அவர்கள் காட்டிய வழிகள். இப்போ ராவணனை கொன்று தோஷம் ஏற்பட்ட காரணத்தினால் ராமபிரான் எப்படி ராமேஸ்வரத்திற்கு சென்று தோஷத்தை பரிகாரம் செய்து கொண்டாரோ, வரகுண பாண்டியனுக்கு ஏற்பட்ட தோஷத்திற்காக திருவிடை மருத்துவருக்கு எப்படி பரிகாரம் செய்து கொண்டாரோ, இதையெல்லாம் முன்னுதாரணமாக கொண்டு இந்த தோஷங்களுக்கு இந்த ஸ்தலங்களுக்கு சென்றால் பரிகாரம் கிடைக்கிறது, உங்களுக்கு ஓரளவுக்கு மாறுதல் ஏற்படுகிறது. அப்போ அந்த ஸ்தலங்களுக்கு செல்வது மட்டும்தான் பரிகாரமாக இருக்கும். இதுதான் தொடர்ந்து நானும் சொல்லிட்டு வரேன். சரி, இது பொதுவான ஒரு விதி. இது அப்போ நான் சொல்கின்ற பலன்களில் சில எதிர்மறை பலன்கள் உங்களுக்கு இருக்கலாம், இல்லை நடக்கவே இல்லை என்ற ஒரு கேள்வி உங்களிடம் வரலாம். அதற்குத்தான் தொடர்ந்து நான் சொல்லிட்டு வரேன். உங்களுடைய ஜாதகத்தை பாருங்கள், ஜாதகத்தில் ஏதாவது தோஷங்கள் இருக்கிறதா என்று பாருங்கள். அந்த தோஷங்களுக்கு குறிப்பிட்ட ஸ்தலங்களுக்கு சென்று பரிகாரம் செய்து கொள்ளுங்கள். அப்போ நாங்கள் சொல்கின்ற பலன்கள் உங்களுக்கு மிகச் சரியாக இருக்கும். சரி, இது முன்னோட்டம் மட்டும்தான். இந்த வாரம் எப்படி இருக்க போகிறது என்று பார்ப்போம். இந்த வாரம் இனிய வாரம். மேஷ ராசினரே, உங்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகிறது? துணிச்சலும் தைரியமும் தன்னம்பிக்கையும் பராக்கிரமும் கொண்ட மேஷ ராசினர். ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான். எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்தோம் முடித்தோம் என்று செய்து காட்டுவதில் வல்லமை மிக்கவர்கள் மேஷ ராசியில் பிறந்தவர்கள். அதிலும் ஒவ்வொருவருக்கும் ஒரு தனித்தன்மை இருக்கு நிச்சயமாக. ஏன்னா அசுவினி என்ற கேதுவுடைய நட்சத்திரம், பரணி என்ற சுக்கிரன் நட்சத்திரம், கார்த்திகை என்ற சூரியன் நட்சத்திரம், இந்த இரண்டு விதமான கலவைகள் கொண்டவர்கள் மேஷ ராசியில் பிறந்தவர்களாக இருப்பீங்க. மேஷ ராசியில் பிறந்தவர்களாக இருந்தாலும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான குணாதிசயங்கள் இருக்கும், அது பிறந்த நட்சத்திரத்தை பொறுத்து. சரி, இந்த வாரம் எப்படி இருக்க போகிறது? இந்த 8/7/2024 முதல் 14/7/2024 வரை மேஷ ராசின உங்களுக்கு திங்கட்கிழமை, வாரத்தின் முதல் நாளான திங்கட்கிழமை உங்களுக்கு சுகஸ்தானமான 4ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார் சந்திர பகவான். சந்திர பகவான் சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்ற போது அலைச்சல் அதிகரிக்கும், வேலைபளு கூடும், புதிய வேலைகளும் பொறுப்புகளும் உங்களுக்கு வந்து சேரும், எதிர்பாராத ஒரு இடத்திற்கு செல்ல வேண்டிய நிலைமை ஏற்படும், வெளியூர் செல்ல வேண்டிய நிலைமை ஏற்படும். எல்லா விதமான நிலைகளும் உங்களுக்கு வாரத்தின் முதல் நாளான திங்கட்கிழமை இருக்கிறது. அதே நேரத்தில் அந்த நாளின் இறுதியில் எதிர்பார்த்த சந்தோஷமும் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை 5ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார் சந்திர பகவான். உங்களுடைய பூர்வ புண்ணியஸ்தானம். அப்போ குலதெய்வ அருளும் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். நீங்கள் செய்து வருகின்ற தொழிலில் வேகம் உண்டாகும்.
லாபம் அதிகரிக்கும். சின்ன சின்ன தடைகளை சந்தித்தாலும் நீங்கள் எதிர்பார்த்த ஆதாயத்தை அடைய முடியும். வருமானம் அதிகரிக்கும். உழைப்பாளர்கள், உங்களிடம் பணிபுரிபவர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பார்கள். நினைத்ததை உங்களால் சாதித்துக் கொள்ள முடியும். செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை. வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை 6ஆம் இடமான ருண ரோக சத்துருஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் சந்திர பகவான். அந்த 2 நாட்களும் பார்த்தீங்கன்னா, எதிர்ப்புகள் இருந்தால் விலக ஆரம்பிக்கும். உங்களுக்கு போட்டிகள் இருந்தால் விலக ஆரம்பிக்கும். வழக்குகள் இருந்தால் வழக்குகள் உங்களுக்கு சாதகமாகும். ஒரு ஆரோக்கியமான நிலை உங்களுக்கு ஏற்படும். வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு இருக்கும். அது பிறகு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை 7ஆம் இடத்துல சந்தோஷத்தை காணக்கூடிய, அது ஆன்மீகமாக இருக்கலாம், பணமாக இருக்கலாம், வேறு விதமான சந்தோஷமாக இருக்கலாம். ஏதோ ஒரு வகையில் சந்தோஷத்தை காணக்கூடிய நாளாக ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு இருக்கும். வாழ்க்கை துணையின் ஆதரவு இருக்கும். நண்பர்களுடைய ஒத்துழைப்பு இருக்கும். இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே சந்திர பகவான் உங்களுக்கு ஆதாயத்தை வழங்கிடக்கூடிய நல்ல நிலையில் சஞ்சரிக்கிறார் என்பதுதான் ஒரு சரியான தகவல். இதற்கும் மேலாக கேது பகவான் 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். பொதுவாக கிரகங்களில் வலிமையுள்ள கிரகம் கேது பகவான் தான். அந்த கேது பகவான் ஒரு ராசிக்குள் சஞ்சரிக்கின்ற போதுதான் ஒரு தலையெழுத்தையே மாற்றுவது போல் மாற்றி விடுவார். 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் போது என்ன பண்ணுவார்னா, உங்களுக்கு தனி ஒரு ஆற்றலையும் செல்வாக்கையும் தைரியத்தையும் தன்னம்பிக்கை உண்டாக்குவார். 6ஆம் இடத்தில் கேது பகவான் சஞ்சரிக்கின்ற போது அப்போ எடுத்த காரியங்கள் எல்லாவற்றிலும் உங்களால் வெற்றி அடைய முடியும். எதிர்ப்புகள் இல்லாத நிலை, முதலில் எதிர்ப்புகள் இல்லாத நிலை, எதிர்ப்புகள் இல்லாமல் வெற்றி பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு. எதிரிகளே இருந்தாலும், போட்டியாளர்கள் இருந்தாலும் அவர்கள் அடங்கி போகின்ற நிலை. வழக்குகள் இருந்தால் வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய நிலை. அரசு விவகாரங்களில் உங்களுக்கு ஆதாயம் காணக்கூடிய நிலை. எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு போன்றவற்றையெல்லாம் அடையக்கூடிய நிலை. மறைமுகமாக தொல்லைகள் கொடுத்தவர்களும் உங்களை விட்டு விலகிச் செல்லக்கூடிய நிலை. எல்லா நிலையணியும் 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற கேது பகவான் உங்களுக்கு வழங்குவார். இதற்கும் மேலாக உங்களுக்கு இந்த வாரம் அதிர்ஷ்டமான வாரம் நினைக்கிறேன். சூரிய பகவான், ராஜகிரகமான சூரிய பகவான் முயற்சி ஸ்தானமான, சகாயஸ்தானமான 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். மிதுன ராசிக்குள் சஞ்சரிக்கிறார். அப்போ எந்த விதமான முயற்சிகளை நீங்கள் இந்த வாரம் மேற்கொண்டாலும் அந்த முயற்சி வெற்றி அடையும். ரொம்ப தயங்கி செய்யலாமா செய்யக்கூடாதா, கிடைக்குமா கிடைக்காதா என்ற ஒரு எண்ணத்துடன் தள்ளி போட்ட முயற்சிகளையும் கையில் எடுத்தால் அந்த முயற்சி வெற்றி அடையும். குறிப்பாக அரசு பதவியில் இருப்பவர்கள் எதிர்பார்த்த இடமாற்றத்தையும் பதவி உயர்வை அடைய முடியும். வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும். அரசாங்க வழியாக என்னவெல்லாம் கிடைக்க வேண்டுமோ அவை எல்லாம் கிடைக்கும். எடுக்கின்ற முயற்சிகள் யாவும் வெற்றியாகும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா குரு பகவான் தனஸ்தானமான, குடும்பஸ்தானமான, வாக்குஸ்தானமான 2ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். அவர் 2ஆம் இடத்தில் சஞ்சரித்து குடும்ப நிலையையும் பண வரவையும் அதிகரித்திடக்கூடிய நிலையில் 6ஆம் இடத்திலையும் பார்க்கிறார். அப்போ எதிர்ப்புகளை கேது பகவானுடன் இணைந்து இவர் வீழ்த்துகிறார். அப்போ நிச்சயமாக உங்களுக்கு ஆரோக்கியம், வெற்றி, வசதி, வாய்ப்பு எல்லாமும் ஏற்படக்கூடிய நிலை இந்த வாரம் இருக்கிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்திற்கு குரு பகவான் பார்வை. இதுதான் மிக முக்கியமான இடம். 8ஆம் இடம் என்பது மறைவு ஸ்தானம், அஷ்டமஸ்தானம் சொல்லுவோம். அப்போ 8ஆம் இடத்திற்கு பார்க்கும்போது சில நேரங்களில் நம்முடைய புகழ் மறைக்கப்பட்டிருக்கும், செல்வாக்கு மறைக்கப்பட்டிருக்கும், அந்தஸ்து மறைக்கப்பட்டிருக்கும் எதிரிகளால். குரு பகவானின் பார்வை அந்த இடத்திற்கு வருகின்ற போது நாம் யார் என்பதை வெளிப்படுத்திடக்கூடிய நிலை நமக்கு உண்டாகும். நாம் வெளிப்படக்கூடிய நிலை உண்டாகும். அப்போ மேஷராசினருக்கு அற்புதமான காலம். அதற்கும் மேலாக 10ஆம் இடமான ஜீவனஸ்தானத்தையும் குரு பகவான் பார்க்கிறார். வரவிற்கு குறைவிருக்காது, தொழிலில் தொய்வு இருக்காது, வியாபாரத்தில் ஆதாயம் அதிகரிக்கும், எல்லா வகையிலும் நன்மைகளை அடையக்கூடிய நிலை இந்த வாரத்தில் கேது, சூரியன், குரு, சந்திரன் என்ற கிரகங்களால் உங்களுக்கு ஏற்பட இருக்கிறது. சுக்கிரனும் உங்களுக்கு ஆதாயத்தை வழங்கிட இருக்கிறார். இந்த நேரத்தில் செவ்வாய் பகவான் வியாழக்கிழமை வரை உங்கள் ஜென்ம ராசிக்குள் சஞ்சரித்து அதன் பிறகு 2வது இடத்திற்கு சென்று குரு மங்கள யோகம் உண்டாகிறது. அதுவும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். இந்த வாரத்தில் மேஷ ராசியில் பிறந்த அனைவருக்குமே 9ஆம் தேதி யோகமாக இருக்கும். சூரிய பகவானை வழிபடுவதன் வழியாக உங்களுடைய செல்வாக்கு உயரும், அந்தஸ்து அதிகரிக்கும். இவையெல்லாம் இந்த வாரத்திற்குரிய பலன்களாக உங்களுக்கு இருக்கின்ற போது
எந்தவித பலன்களாக இருந்தாலும் நம்மிடம் எல்லா விதமான மூலதனமும் இருக்கும். முயற்சிகள் என்பது மிக முக்கியமானது. அரிசி பருப்பு எல்லாமே இருக்கும், சமையல் செய்தால் சாப்பிட முடியும். அதேபோல் இந்த பலன்கள் யோகமான பலன்களாக இருந்தாலும் நாம் எந்த அளவிற்கு முயற்சி எடுக்கின்றோமோ அந்த அளவிற்கு நமக்கு வெற்றி காத்துக் கொண்டிருக்கிறது. முயற்சியுங்கள், வெற்றி நிச்சயமாக உங்களுக்கு உண்டு. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். ரிஷப ராசி நண்பர்களே, இந்த வாரம் இனிய வாரம் பகுதியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு வாரமும் உங்களுடைய ராசிக்கு கிரகங்கள் எந்த இடங்களில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார்கள், அந்த இடங்களில் அவர்கள் சஞ்சரிக்கின்ற போது உங்களுக்கு எந்த விதமான பலன்களை வழங்குவார்கள் என்பதை கண்டறிந்து இந்த தளத்தின் வழியே உங்களுக்கு வழிகாட்ட வேண்டும் என்ற நோக்கத்துடன் வழங்கிக் கொண்டிருக்கிறேன். 2 விதமான தன்மைகள் என்பது ரிஷபராசினருக்கு எப்போதுமே உண்டு. ஒன்று, கலைக்காரகனான களத்திரக்காரகனான சுக்கிர பகவான் தான் ராசிநாதன். மனக்காரகனான சந்திர பகவான் உங்கள் ராசி தான் உச்சமடைகிறார். அப்போ சந்திரனும் சுக்கிரனும் இணைந்த ஒரு தனம் என்பது உங்களிடம் எப்போதும் அதிகபட்சமாக இருக்கும். எடுத்த வேலையில் சிறப்பாக செய்து முடிப்பவர்கள், வெற்றி அடைபவர்கள் எல்லாம் இருந்தாலும் சில நேரங்களில் மனக்குழப்பம் என்பது உங்களுக்கு ஏற்படக்கூடும். எந்த ஒரு நிலையிலும் மனக்குழப்பங்களுக்கு இடம் கொடுக்காமல் எடுத்த வேலைகளை செய்து முடிக்கின்ற போது உங்களுக்கு அதில் ஆதாயம் காத்து கொண்டிருக்கும். சமீப காலத்தில் சில சோதனைகள் உங்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. அது சொல்லித்தான் ஆகணும். அது காரணம் 10ஆம் இடத்திற்கு எப்பொழுது தொழில் ஸ்தானத்திற்கு தொழில்காரகனான சனி பகவான் வந்தாரோ அந்த காலத்திலிருந்தே ஒரு நெருக்கடி, ஒரு 6 மாதத்திற்கு மேலாக ஒரு பெரிய நெருக்கடி உங்களுக்கு. வேலை செய்கின்ற இடத்தில் இந்த வேலையை பார்க்கலாமா, விட்டுட்டு போயிடலாமான்னு கூட மனசு ஓடிட்டு இருக்கும். அரசாங்க உத்தியோகத்தில் இருந்தவர்களாக இருந்தாலும் பார்த்தீங்க, உங்கள் மேலே மனு போயிருக்கும், விசாரணை வந்திருக்கும், நிறையவே சங்கடங்களை நீங்கள் சந்திக்க வேண்டியதாக இருந்திருக்கும். இப்போதாங்க சனி பகவான் வக்கிரம் அடைஞ்சிருக்காரு. அதனால அந்த குறைபாடுகள், அந்த சங்கடங்கள் இப்பொழுது இந்த வாரம் உங்களுக்கு இருக்காது. அப்போ அடுத்த கட்டத்துக்கு போவோம். இப்போ சந்திர பகவான் திங்கட்கிழமை, வாரத்தின் முதல் நாளான திங்கட்கிழமை 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். முயற்சி ஸ்தானத்தில் சந்திர பகவான் சஞ்சரிக்கின்ற போது நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் யாவும் வெற்றியாகும். பொதுவாகவே வாரத்துடைய முதல் நாள் நிறையவே திட்டம் போட்டு வச்சிருப்பீங்க. அது அலுவலக பணியாகட்டும், வியாபாரமாகட்டும், குடும்பமாகட்டும், தொழிலாகட்டும், எதுவாக இருந்தாலும் ஒரு திட்டம் என்பது உங்களுக்கு இருக்கும். அந்த திட்டங்களை எல்லாம் நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய நாளாக திங்கட்கிழமை உங்களுக்கு இருக்கும். செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை சுகஸ்தானமான 4ஆம் இடத்தில் சந்திரபான் சஞ்சரிக்கிறார். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் அலைச்சல் இருக்கும், மறுபக்கம் சந்தோஷம் உண்டாகும். இரண்டும் கலந்த நாட்களாக செவ்வாய்க்கிழமையும் புதன்கிழமையும் வியாழக்கிழமை உங்களுக்கு இருக்கும். அப்ப என்னன்னா, ஒரு தேடல் என்பது இருக்கின்ற போது, ஒரு தேவை என்பது இருக்கின்ற போது அதை தேடி போக வேண்டிய நிலை ஏற்படும். அது பணமாகட்டும், புகழாகட்டும், பொருளாகட்டும், பெண்ணாகட்டும், எது வேணாலும் இருக்கட்டும், அது தேடல் இருக்கும். தேடி போனால்தான் அதை அடைய முடியும், சந்தோஷத்தை காண முடியும். அந்த நாட்களாக செவ்வாய்க்கிழமையும் புதன்கிழமையும் வியாழக்கிழமை இருக்கும். வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் 5ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார் சந்திர பகவான். முயற்சிகளில் சின்ன சின்ன தடைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. திட்டமிட்டு செயல்படுகின்ற முயற்சிகள் ஆதாயத்தை அடைய முடியும். எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். குழப்பங்களுக்கு இடம் கொடுக்காமல் செயல்படுகின்ற போது அந்த வேலைகள் நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். ஒரு நிம்மதி பெருமூச்சு விடுகின்ற நாளாக, ஆதாயம் காணக்கூடிய நாளாக ஞாயிற்றுக்கிழமை இருக்கும். ஒரு அற்புதமான நாள், சந்தோஷமான நாள். உடல் ஆரோக்கியம், மன சந்தோஷம், வரவு, எதிர்ப்பில்லாத நிலை எல்லாவற்றையும் காணக்கூடிய நாளாக ஞாயிற்றுக்கிழமை இருக்கும். இந்த நேரத்தில், இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ராகு பகவான் 11ஆம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். இந்த 11ஆம் இடத்தில் ராகு பகவான் சஞ்சரிப்பது என்பது மிகப்பெரிய யோகம். உங்களுக்கு எவ்வளவு பிரச்சனை வேணாலும் வரட்டும், அந்த பிரச்சனையை ஜெயிக்க முடியும், வெற்றி கொள்ள முடியும், வருமானத்தை அடைய முடியும் என்ற நிலைப்பாடு 11ஆம் இடத்தில் ராகு பகவான் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு ஏற்படுகிறது. இது ஒரு அற்புதமான காலகட்டம் தான் உங்களுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஜென்மகுரு சொல்லிட்டு இருப்போம். என்ன ஜென்மகுரு வந்துட்டாரே, சீதையை சிறை வைத்தது போல, ராமர் வனவாசம் போனது போல கதையெல்லாம் சொல்லிட்டே இருப்பாங்க. ராமர் ஒரு இடம், சீதை ஒரு இடம் என்று இருந்தது போல சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த நேரம் என்ன ஆகுன்னா, ஜென்மத்தில் குரு வரும்போது வேலை பளு அதிகரிக்கும். உத்தியோகத்தில் நீங்கள் இருந்தால் இருக்கின்ற இடத்தை விட்டு வேறு ஊருக்கு மாறுதல் கிடைக்கும், முன்னேற்றத்துடன், பதவி உயருடன். அப்போ அந்தஸ்து உயரும், செல்வாக்கு உயரும். இந்த நேரத்தில் தான் பார்த்தீங்கன்னா
ஒரே நேரத்தில் 3 இடங்களை பார்த்து யோகமான பலன்களை குரு வழங்குவார். 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடம் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வர. அப்போ ரிஷபராசிக்காரர்களுக்கு மிக அதிர்ஷ்டமான காலகட்டம். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வேலை இருந்துகிட்டே இருக்கும், பயணம் போயிட்டே இருப்போம், அதற்குரிய வேலைகளில் ஈடுபட்டு கொண்டே இருப்போம், சுறுசுறுப்பு இருக்கும், எல்லா விதமான நிலையும் இருக்கும். ஆனா வருமானம் பார்த்தீங்கன்னா இந்த காலம்தான் உங்களுடைய வாழ்க்கையில நிம்மதியாக நீங்கள் அமருகின்ற, உங்களுடைய நிலையை தக்க வைத்துக் கொள்கின்ற, எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றிக் கொள்கின்ற காலமாக இருக்கும். என புத்திர பாக்கியம் கிடைக்கும், திருமணமாக திருமணம் நடக்கும், தெய்வர்கள் கிடைக்கும், பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும், உதவி கிடைக்கும், புதிய வீடு கட்ட முடியும். எல்லா விதமான நன்மைகளையும் ஜென்ம குரு காலத்தில் தான் செய்து கொள்ள முடியும் என்பதை நீங்கள் மனதில் வைத்துக்கணும். அப்ப இது ஒரு யோகமான வாரம். ராகு ஒரு பக்கம், குரு ஒரு பக்கம், சந்திரனும் சாதகமாக இருக்கிறார். இந்த நேரத்தில் கேது பகவான் 5ஆம் இடத்தில் சஞ்சரித்தாலும் அந்த 5ஆம் இடத்திற்கு குரு பகவான் பார்வை உண்டாகின்ற காலத்தினால் பிள்ளைகள் பற்றிய கவலை உங்களுக்கு இல்லாமல் போகும். பிள்ளைகளால் நன்மைகள் அதிகரிக்கும். இன்னும் பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் 2ஆம் இடத்தில், கொஞ்சம் வார்த்தைகளில் மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க. அது வாக்குஸ்தானம், குடும்பஸ்தானம். அப்போ சூரியன் அங்கே சஞ்சரிக்கிறார். கொஞ்சம் வேகமாக வார்த்தைகளை விடக்கூடிய நிலை கூட உங்களுக்கு ஏற்படும். வார்த்தைகளில் மட்டும் கவனமா இருங்க. செவ்வாய் பகவான் விரயஸ்தானத்தில் சஞ்சரித்தவர் வியாழக்கிழமை முதல் உங்கள் ராசிக்குள் வந்து சஞ்சரித்து குரு மங்கள யோகத்தை ஏற்படுத்த போகிறார். வியாழக்கிழமை முதல். அதன் பிறகு உங்களுக்கு அற்புதமான காலகட்டமாக இருக்கும். இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்திட இருக்கிறார். பொன்பொருள் சேர்க்கை இருக்கும். இந்த வாரத்தில் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்த அனைவருக்கும் 10ஆம் தேதியும், ரோஹிணியில் பிறந்தவர்களுக்கு 11ஆம் தேதியும், மிருக சீரிடத்தில் பிறந்த 9ஆம் தேதி யோகமாக இருக்கும். மகாலட்சுமி வணங்கி வழிபட்டு வாருங்கள். இந்த வாரத்தில் இந்த அளவிற்கு உங்களுக்கு யோக நிலை இருக்கிறது. இதற்கு மேலாக இந்த நிலையை விரிவு செய்வது என்பது உங்களுடைய கையில் மட்டும்தான் இருக்கு. எந்த அளவிற்கு முயற்சிகள் மேற்கொள்கின்றீர்களோ அந்த அளவிற்கு ஆதாயம் காத்து கொண்டிருக்கிறது. உங்களால் இடம் வாங்க முடியும், இந்த வாரம் புதிய வாகனம் வாங்க முடியும். இதற்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு. அதற்குரிய முயற்சிகள் உங்களுக்கு வேண்டும். முயற்சிகள் இருந்தால் நிச்சயமாக உங்களால் வெற்றி அடைய முடியும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கிறேன். மிதுன ராசி நண்பர்களே, இந்த வாரம் உங்களுக்கு எப்படி இருக்க போகிறது? 8/7/2024 முதல் 14/7/2024 வரை. இப்போ 9 கிரகங்களுடைய சஞ்சார நிலை தான் நம்முடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டக்கூடியது. இந்த வாரத்தில் சந்திர பகவான் திங்கட்கிழமை 2ஆம் இடமான தனஸ்தானம், வாக்குஸ்தானம், குடும்பஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். அப்போ 2ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிக்கின்ற போது வரவுகள் என்பது எதிர்பார்த்த அளவிற்கு இருக்கும். கொடுத்த வாக்கை உங்களை காப்பாற்ற முடியும். குடும்பத்தில் ஒரு சந்தோஷமான நிலை ஏற்படும். இந்த திங்கட்கிழமை என்பது உங்களுக்கு ஒரு யோகமான நாளாக மிதுன ராசினருக்கு இருக்கும். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை, இந்த 3 நாட்களும் உங்கள் வாழ்வில் முன்னேற்றமான நாட்களாக இருக்கும். எந்த முயற்சிகளை நீங்கள் கையில் எடுத்தாலும் செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை அந்த முயற்சிகள் உங்களுக்கு வெற்றி அடையும். இப்போ 3ஆம் இடத்தில் சந்திரன் சஞ்சரிக்கிறார். அதன் காரணமாக செயல்பாடுகள் எல்லாம் திட்டமிட்டு வைத்துக் கொள்ளுங்கள். நீண்ட நாட்களாக நிறைவேறாமல் இருந்த செயல்கள் கூட இப்போது நிறைவேறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. முடியாது என்று நீங்கள் கைவிட்ட வேலைகள் கூட முடியக்கூடிய நிலைமை இருக்கிறது. எல்லா விதமான நன்மைகளையும் செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை நீங்கள் அடைய முடியும். அதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை கொஞ்சம் அலைச்சல் அதிகரிக்கும், வேலைபளு கூடும். இருந்தாலும் அதற்கேற்ற வருமானம் வர ஆரம்பிக்கும். கொஞ்சம் உடல் ரீதியாக கொஞ்சம் கவனம் செலுத்திக்கணும். ஞாயிற்றுக்கிழமை 5ஆம் இடத்தில் குடும்பஸ்தானத்தில் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சந்திரன் சஞ்சரிக்கின்ற போது பிள்ளைகளுடைய நலனை பேணுதல், குடும்ப சொத்து விவகாரத்தை பார்த்தல், இப்படிப்பட்ட விஷயங்கள், குடும்ப உறவுகளிடம் அந்யோன்யமாக இருத்தல் என்ற நிலையெல்லாம் உங்களுக்கு இருக்கிறது. எல்லா விதத்திலும் பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் சந்திர பகவான் உங்களுக்கு ஆதாயத்தை வழங்கிடக்கூடியவராக இருக்கிறார். இது ஒரு விஷயமே உங்களுக்கு போதும். இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேர்க்கை ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. புதிய வாகனம் வாங்கிடக்கூடிய, பொன்பொருள் சேரக்கூடிய வாய்ப்பும் ஒரு சிலருக்கு இருக்கிறது. சுக்கிர பகவானும் புத பகவானும் சாதகமாக சஞ்சரிக்கின்றார்கள். எதிர்பார்த்த இடத்திலிருந்து கடன் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. பண வரவிற்கு குறைவில்லாமல் இருக்கும். இந்த நேரத்தில் ராகு பகவான் 10ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார்.
ஜீவனஸ்தானம். அந்த ஜீவனஸ்தானத்தில் ராகுவான் சஞ்சரிக்கின்ற போது உங்களுடைய வியாபாரம் விருத்தியாகும், தொழில் முன்னேற்றம் அடையும். வெளிநாட்டு தொழில் பார்த்தீங்கன்னா தொடர்புகள் அது ஆதாயத்தை ஏற்படுத்தும். எல்லா விதமான நன்மைகளையும் அடையக்கூடிய நிலை உங்களுக்கு இருக்கும். கேது பகவான் 4ஆம் இடமான சுகஸ்தானம் மாதுஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். கொஞ்சம் உடல் ரீதியாக மன ரீதியாக தாய் வழி உறவுகளுடன் சங்கடம் ஏற்படக்கூடிய நிலை கூட ஏற்படும். இருந்தாலும் ஒரு மாற்றம் இருக்கு. என்னன்னா, உங்க ராசிக்கு 12ஆம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற குரு பகவான் 4ஆம் இடத்தை பார்க்கிறாரு. 4ஆம் இடத்தை பார்க்கின்ற போது பார்த்தீங்கன்னா ஒரு சந்தோஷமான நிலை, தாய் வழி உறவுகள், பிரிந்து சென்ற உறவுகள் ஒன்றாகிடக்கூடிய நிலை, உங்களை தேடி வரக்கூடிய நிலையெல்லாம் ஏற்படும். 6ஆம் இடத்தையும் குரு பகவான் பார்க்கிறார். உங்களுடைய செயலில் யாவும் முன்னேற்றம் ஏற்படும். ஒரு தனி திறமை வெளிப்படும். ஒரு அசாத்தியமான துணிச்சல் ஏற்படும். எல்லா வகையிலும் நன்மைகளை காணக்கூடிய அளவிற்கு நிலைமை மாறும். வம்பு வழக்குகள் என்று ஏதாகிலும் வந்தாலும் அதில் உங்களால் வெற்றி பெற முடியும். நன்மைகள் உங்களுக்கு அதிகரித்திடக்கூடிய நிலை ஏற்படுத்துவார் குரு பகவான் இந்த வாரத்தில். அதே போல 8ஆம் இடத்திற்கும் குரு பகவான் பார்வை இருக்கிறது. மறைந்திருந்த உங்கள் செல்வாக்கு திடீரென்று வெளிப்பட ஆரம்பிக்கும். நீங்கள் யார் என்பதை இந்த சமுதாயம் புரிந்து கொள்கின்ற அளவிற்கு உங்களுடைய முன்னேற்றம் இருக்கும். உங்களுடைய செல்வாக்கு உயரும், அந்தஸ்து உயரும். சமூகத்தில் ஒரு நல்ல மனிதராக, உயர்ந்த மனிதராக நீங்கள் மாறக்கூடிய, உருவெடுத்திடக்கூடிய நிலை இப்பொழுது உங்களுக்கு ஏற்படும். இந்த நேரத்தில் சூரிய பகவான் ஜென்ம ராசிக்குள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். கொஞ்சம் படப்படப்பு இருந்துகிட்டே இருக்கும். வேலை பளு அதிகமாக இருக்கும். எதிர்பாராத வேலைகள்லாம் சேர்ந்துடும். எல்லாவற்றையும் சமாளித்துத்தான் ஆகணும். இந்த வாரத்தில் எல்லாம் சாதகமாக கூடிய நிலை இருக்கிறது. இந்த நேரத்தில் செவ்வாய் பகவான் வியாழக்கிழமை வரை உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிக்கிறார். இந்த வியாழக்கிழமைக்குள்ளாக ஏதாகிலும் இடம் வாங்குவதாக இருந்தால் நீங்கள் வாங்கிக் கொள்ளலாம். அதன் பிறகு 12ஆம் இடத்தில் சென்று குரு பகவானுடன் இணைந்து குருமங்கள யோகத்தை ஏற்படுத்த இருக்கிறார். இந்த வியாழக்கிழமைக்குள் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது. இந்த வாரத்தில் மிதுன ராசியில் பிறந்த அனைவருக்குமே 14ஆம் தேதி யோகமாக இருக்கும். மிருக சீரிடத்தில் பிறந்தவர்களுக்கு 9ஆம் தேதியும், திருவாதிரையில் பிறந்தவர்களுக்கு 13ஆம் தேதியும், புனர்பூசத்தில் பிறந்தவர்கள் 12ஆம் தேதியும் யோகமாக இருக்கும். நரசிம்மரை வணங்கி வழிபட்டு வாருங்கள். உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும். இந்த வாரத்தில் இந்த விதமான பலன்கள் உங்களுக்கு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த பலன்களை விட உங்களுடைய முயற்சி என்பது இந்த எல்லா விதமான பலன்களையும் உங்களுடைய கைகளுக்கு கொண்டு வரும். உங்களால இடம் வாங்க முடியும். இந்த வாரத்தில் புதிய வாகனம் வாங்க முடியும். எதிர்பார்த்த இடத்திலிருந்து பணத்தை வரவழைக்க முடியும். எல்லா விதமான வாய்ப்புகளும் இருக்கிறது. முயற்சிகளை முன்னெடுங்கள். நிச்சயமாக வெற்றி அடைய முடியும். கடகராசி நண்பர்களே, இந்த வாரம் இனிய வாரம் பகுதியில் உங்களை மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு வாரமும் உங்களுக்கு வழிகாட்ட வேண்டும் என்ற நோக்கத்துடன் சன் ஆஸ்ட்ரோ டிவி வழியாக இந்த பதிவினை வழங்கிக் கொண்டிருக்கிறேன். கிரகங்கள் இங்கே சஞ்சரிக்கின்றார்கள். அவர்கள் அந்த இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது நமக்கு எந்த விதமான பலன்களை வழங்குவார்கள் என்பதுதான் இந்த பதிவுடைய மூலமாக இருக்கும். அப்போ இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் திங்கட்கிழமை ராசிக்குள் சஞ்சரிக்கிறார். அந்த திங்கட்கிழமை பார்த்தீங்கன்னா உங்களுடைய மனம் விரும்புகிற வகையில் நீங்கள் செயல்படுவீர்கள். உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய நாளாக திங்கட்கிழமை இருக்கும். மகிழ்ச்சியான நாளாகவும் இருக்கும். இந்த நாளில் ஒரு சின்ன வேண்டுகோள் மட்டும்தான். உங்கள் ராசிநாதன் உங்களுடைய ராசிக்குள்ளாகவே சஞ்சரிக்கிறார். மனக்காரகன் சந்திர பகவான். இப்போ குழப்பங்களுக்கு இடம் கொடுக்காமல் நீங்கள் செயல்படுகின்ற போது, எடுத்த முடிவில் உறுதியாக இருந்து அந்த செயல்பாட்டினை தொடங்குகின்ற போது, நடத்துகின்ற போது அது உங்களுக்கு லாபமாகும். திங்கட்கிழமை. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை 2ஆம் இடமான தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் சந்திர பகவான். அந்த 2ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். வரவு தேவையான அளவிற்கு இருக்கும். குடும்பத்தில் நிம்மதியான சூழ்நிலை இருக்கும். தேவைகள் பூர்த்தியாகும். இப்போ கொடுத்த வாக்கையும் உங்களால் காப்பாற்ற முடியும். கொடுக்கல் வாங்கலில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. பணத்தை கையாளுகின்ற போது கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா எல்லாவற்றிலும் கவனம் என்பது எப்பொழுதும் அவசியமான ஒன்று. அதுவும் பண விஷயத்தில் மிக மிக அவசியமான ஒன்று. அடுத்து பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார் சந்திர பகவான். முயற்சி ஸ்தானமான 3ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிக்கின்ற போது எடுக்கின்ற வேலைகள் எல்லாம் வெற்றியாகும். நினைக்கின்ற செயல்கள் எல்லாம் லாபமாகும் என்ற நிலைப்பாடு இருக்கும். அப்போ 3ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சாரம் என்பது மிகப்பெரிய யோகத்தை கொடுத்திடக்கூடிய நிலை உண்டாகும்.
வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அற்புதமான நாளாக இருக்கும். நினைத்த வேலைகளை நினைத்தபடி உங்களால் நடத்தி கொள்ள முடியும், ஆதாயத்தை காண முடியும், உங்களுடைய செல்வாக்கு உயரக்கூடிய நிலையும் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை 4ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். 4ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது ஒரு சந்தோஷமான இடம் அது. 4ஆம் இடம் சுகஸ்தானம். அங்கு சஞ்சரிக்கின்ற போது ஒரு பக்கம் வேலைகள் இருந்தாலும் மறுபக்கம் உங்களுக்கு சந்தோஷத்திற்கு தேவையான அனைத்தும் பூர்த்தியாகிடக்கூடிய நிலை இருக்கும். சந்திர பகவானின் சஞ்சாரம் பொதுவாக இந்த வாரத்தில் உங்களுக்கு மிகவும் சாதகமாக இருக்கிறது. இந்த நேரத்தில் திட்டமிட்டு செயல்படுங்கள். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் உங்களுடைய ராசிநாதன் சந்திர பகவான். மனதில் குழப்பங்களுக்கு எப்பொழுதுமே இடம் கொடுக்காதீர்கள். எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் ஒரே முடிவாக இருந்து வேலை செய்து பாருங்கள், அது லாபம் கிடைக்கும் உங்களுக்கு. இந்த நேரத்தில் ரொம்ப அற்புதமான காலகட்டம் இந்த காலகட்டம் உங்களுக்கு. கேது பகவான் 3ஆம் இடத்துல. கேது பகவான் 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது முயற்சிகள் யாவும் வெற்றியாகும், முன்னேற்றம் தானாகவே உண்டாகும். அப்போ இது ஒரு அற்புதமான நேரம், சங்கடங்கள் இல்லாத நேரம், சாதித்திடக்கூடிய நேரம். அப்போ சரியான நேரத்தை ஏன் நாம் தெரிந்து கொள்கிறோம் என்றால், இந்த கிரகங்கள் சாதகமாக இருக்கின்ற போது நம்மால் எல்லா விதமான சாதனைகளையும் செய்ய முடியும். அப்போ இந்த வாரம் முழுவதுமே கேது பகவான் சாதகமாக சந்திரிக்கிறார். இதற்கு மேலாக குரு பகவான் தனக்காரகன், புத்திரகாரகன் குரு பகவான் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். பொதுவாக லாபஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கின்ற போது வரவுகளுக்கு குறைவு இருக்காது, சந்தோஷத்திற்கு குறைவு இருக்காது, எல்லா விதமான நன்மைகளையும் நடந்திடக்கூடிய நிலை ஏற்படும். அதற்கு மேலாக அவருடைய பார்வைகள் பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்திற்கும் 5ஆம் இடத்திற்கும் 7ஆம் இடத்திற்கும் பதியும். இத்தனை நாளும் திருமணத்திற்காக ஏங்கிக் கொண்டிருந்தவர்களுக்கு இப்பொழுது திருமண வரன் வருவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். குழந்தை பாக்கியத்திற்காக இயங்கிக் கொண்டிருந்தவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். சகோதரர்களால் ஆதாயம் அதிகரிக்கும், நன்மை உண்டாகும். சரியான வழிகாட்டுதலை காட்டிடக்கூடிய குருநாதர்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க. எல்லா வகையிலுமே பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த காலகட்டம். 11ஆம் இடத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கின்ற காலகட்டம். இந்த காலகட்டத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கணும். ஏன்னா அடுத்த முறை குரு பகவானுடைய ஸ்தானம் வேறு இடமா இருக்கும். இந்த நிலையில் உங்களுக்கு ஆதாயத்தை தரக்கூடியவராக இருக்கின்றார். இந்த நேரத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் ஜென்ம ராசிக்குள்ள, அந்த சுக்கிர பகவான் தான் ரிஷபராசின் அதிபதி. சுக்கிர பகவானின் வீட்டில் தான் குரு பகவானும் சஞ்சரிக்கிறார். அப்போ 2 விதமான விஷயங்கள் வாழ்க்கையில் ஏற்படுவதற்கு, சந்தோஷங்களும் அதிகரிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவானும் 11ஆம் இடத்திற்கு வருகிறார். சின்ன சின்ன தடைகள் வியாபாரத்தில், தொழிலில் இருந்த நிலையெல்லாம் மாற்றம் பெற்று வியாழக்கிழமைக்கு பிறகு குருமங்கள யோகம் என்று உங்களுக்கு உண்டாகிறது. இதுவரையில் இருந்த சங்கடங்கள் ஒவ்வொன்றாக உங்களை விட்டு விலக ஆரம்பிக்கும். உங்களுக்கே தெரியும், உங்க மனசாட்சிக்கு தெரியும், இப்ப நல்ல நேரம் வந்திருக்கு, பரவாயில்லை, முன்பிருந்த சங்கடங்கள் இப்பொழுது இல்லை என்ற நிலை கோச்சார ரீதியாகவே உங்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. இதற்கு மேலாக சுய ஜாதகத்தின் நிலையை பார்க்கின்ற போது இன்னும் வலிமையாக இருந்தால் இன்னும் யோகங்கள் உங்களுக்கு கூடும். அதற்காக தான் சொல்லுவேன், ஒரு முறையாவது ஜாதகத்தை பார்த்துக்குங்க. சரி, இந்த நேரத்தில் ஒரு பெரிய ஆபத்தினை ஏற்படுத்தி கொண்டிருந்த, அது பெண்களாக இருந்தால் 8ஆம் இடம் என்பது மாங்கல்ய ஸ்தானம், ஆண்களாக இருந்தால் 8ஆம் இடம் ஆயுஸ்தானம். அந்த இடத்தில் சனி பகவான் சஞ்சரித்து சங்கடங்களை ஏற்படுத்தி கொண்டிருந்த நிலையில் இப்பொழுது சனி பகவான் வக்கிரம் அடைந்திருக்கிறார். அதனால் அந்த பயம் என்பது இப்பொழுது உங்களுக்கு குறைந்து விடும். ஆண்களாக இருந்தால் உயிர் பயம் போயிடும், ஆரோக்கியத்தை அதிகரிக்கும். பெண்களாக இருந்தால் கணவனுக்கு என்னாகுமோ ஏதாகுமோ என்ற பயத்தோடு நிலையெல்லாம் மாற ஆரம்பிக்கும். எல்லா வகையிலும் நன்மைகள் ஏற்படக்கூடிய நிலை ஏற்படும். இந்த நேரத்தில் சூரிய பகவான் 12ஆம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். அரசாங்க விவகாரங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க, கணக்கு வழக்குகளில் எச்சரிக்கையாக இருங்க. ஏன்னா 9 கிரகம் இருக்காங்க, ஒவ்வொரு கிரகமும் அவர்களுடைய வேலை செய்வாங்க. இப்ப பார்த்து பெரும்பாலான கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்காங்க. அப்ப கல்வி அறிவு அதிகரிக்கும், மாணவர்களுக்கு ஆசிரியருக்கு யோகமான நிலை ஏற்படும். இப்ப புதிய சொத்து ஒரு சிலருக்கு வாங்க முடியும், ஒரு சிலருக்கு புதிய ஒப்பந்தம் வரும். எல்லா வித நேரமும் நல்லா இருக்கு இப்போ உங்களுக்கு. அதே நேரத்தில் சூரிய பகவான் 12ஆம் இடத்தில் விரயஸ்தானத்தில் கொஞ்சம் கவனமா இருங்க. இந்த நேரத்தில் கடகராசின அனைவருக்குமே 11ஆம் தேதி யோகமாக இருக்கும். புனர்பூசத்தில் பிறந்தவர்களுக்கு 12ஆம் தேதி யோகமாக இருக்கும்.
பூசத்தில் பிறந்தவர்களுக்கு 8ஆம் தேதி யோகமாக இருக்கும். ஆயிலத்தில் பிறந்தவர்கள் 14ஆம் தேதி யோகமாக இருக்கும். சிவனை வணங்கி வழிபட்டு வாருங்கள், உங்கள் சங்கடங்கள் எல்லாம் விலக ஆரம்பிக்கும். பொதுவாக இந்த வாரம் உங்களுக்கு யோகமான வாரம் என்பது கிரகங்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்ற பலன். இதற்கும் மேலாக உங்களுடைய முயற்சி என்று ஒன்று இருக்கிறது. இந்த முயற்சியின் காரணமாக உங்களால் கடன்களை அடைக்க முடியும், நோய்களில் இருந்து விடுதலை பெற முடியும், புதிய வாகனம் வாங்க முடியும், புதிய இடம் வாங்க முடியும். குருமங்கள யோகம் இருக்கு. திருமணத்திற்கு வரன் வரும், குழந்தை பாக்கியம் உண்டாகும். எல்லா விதமான நிலையும் உங்களுக்கு இருக்கிறது. இந்த நேரத்தை மிகச் சரியாக நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அடுத்த வாரம் சந்திக்கிறேன். சிம்மராசி நண்பர்களே, இந்த வாரம் இனிய வாரம் பகுதியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு வாரமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வழிகாட்டணும். எந்த கிரகம் எந்த இடத்துல இருக்காங்க, அந்த கிரகம் அந்த இடத்தில் இருக்கிற போது எந்த விதமான பலன்களை வழங்குவார்கள் என்பதை உங்களுக்கு வெளிப்படையாக தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த வார பலன்களின் வழியாக. இதை நீங்களும் தெரிஞ்சுக்கலாம். இது மறைமுகமான சூட்சமமான விஷயம் எதுவுமே கிடையாது. ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு காரகத்துவம் இருக்கு. ஒவ்வொரு கிரகமும் ஒரு இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது ஒரு விதமான பலன்களை வழங்குவார்கள். இவற்றையெல்லாம் தெரிந்து கொண்டாலே நமக்கு ஒரு வழிகாட்டுதல் சரியாக இருக்கும். இந்த நேரத்தில் செய்யலாம், செய்யக்கூடாது என்ற ஒரு முடிவு நமக்கு வரும். சரி, இந்த வாரம் சிம்ம ராசிக்கு எப்படி இருக்க போகிறது பார்த்தீங்கன்னா, திங்கட்கிழமை 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். பொதுவாக 12ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிக்கின்ற போது எதிர்பாராத செலவுகள் ஏற்படும், அல்லது குடும்பத்திற்காக செலவுகள் ஏற்படும். நவீன பொருட்களை வாங்கலாம், வாகனம் வாங்கலாம், இடம் வாங்குவது பற்றி சிந்திக்கலாம். எப்படியாவது ஒரு வகையில் செலவு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஒரே ஒரு தகவல் மட்டும் சொல்லிடுறது, 12ஆம் இடத்தில் சந்திர பகவான் இருக்கின்ற போது யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க. அது விரயஸ்தானம். கடன் கொடுத்தா திரும்பி வராது. அது பிறகு பார்த்தீங்கன்னா, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை உங்கள் ஜென்ம ராசிக்குள் சஞ்சரிக்கிறார் சந்திர பகவான். உங்களுடைய எண்ணம் எப்படி இருக்கிறதோ, செயல் எப்படி இருக்கிறதோ, அதன் வழியாக ஆதாயத்தை காணக்கூடிய நிலை ஏற்படும். நீங்கள் எதிர்பார்த்த முன்னேற்றங்களை உங்களால் அடைய முடியும். சிந்தித்து செயல்படுகின்ற போது, திட்டமிட்டு செயல்படுகின்ற போது அவை எல்லாத்திலுமே உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும். அடுத்து வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா 2ஆம் இடமான தனஸ்தானத்தில், குடும்பஸ்தானத்தில் இப்போ வரவுக்கு பஞ்சம் இருக்காது, குடும்பத்தில் நிம்மதியும் சந்தோஷமும் இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை 3ஆம் இடத்தில், முயற்சி ஸ்தானத்தில், அப்போ லாபம் அதிகரித்திடக்கூடிய நிலையெல்லாம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த வாரத்தில் வாரத்தின் முதல் நாளான திங்கட்கிழமை மட்டுமே உங்களுக்கு சங்கடங்கள் காத்து கொண்டிருக்கிறது, செலவுகள் காத்து கொண்டிருக்கிறது. மற்ற 6 நாட்களுமே உங்களுக்கு யோகமான, நடுநிலையான, சாதகமான நாளாக இருக்கும். இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல தகவல் மட்டும் இருக்கு. உங்களுடைய ராசிநாதன் சூரிய பகவான் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். அப்போ வரவுகளுக்கு குறைவிருக்க வாய்ப்பே கிடையாது. அது அரசாங்க ரீதியான பிரச்சனையாகட்டும், அரசாங்க வழியில் வர வேண்டிய வரவாக இருக்கட்டும், இல்லை வம்பு வழக்குகளாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அரசு சார்ந்த பிரச்சனைகள் அது சாதகமாகும். உங்களுக்கு வழக்குகளாக இருந்தாலும் கடன் கட்டிருந்தால் கடன் கிடைக்கும். எந்த முயற்சிகளை மேற்கொண்டாலும் அது லாபம் ஏற்படும். அது வியாபாரமாகட்டும், தொழிலாகட்டும், எல்லாவற்றிலுமே ஆதாயம் உண்டாக்கிடக்கூடிய நிலை இந்த காலகட்டத்தில், இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்கிறது. அதை உங்கள் ராசிநாதன் செய்வார். சுக்கிர பகவான் 12ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். நிச்சயமாக இந்த வாரத்தில் உங்களுக்கு ஒரு புதிய அற்புதமான சேர்க்கை என்பது இருக்கிறது. அது பொன்பொருள் சேர்க்கையாக இருக்கலாம், வாகனம் சேர்க்கையாக இருக்கலாம். ஒரு புதிய பொருட்களை வாங்கிடக்கூடிய நிலை உங்களுக்கு இருக்கு. எல்லா வகையிலும் இந்த வாரம் உங்களுக்கு சாதகமான வாரமாக இருக்கிறது. இருந்தாலும் ராகு பகவான் 8ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார் என்பதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். உடல் ஆரோக்கியத்தில் எப்பொழுதுமே கவனமாக இருக்க வேண்டும். 8ஆம் இடம் ஆயுள் ஸ்தானம், மறைவு ஸ்தானம். அப்போ ராகு பகவான் அங்கே சஞ்சரிக்கின்ற போது இனம் புரியாத நோய்களை ஏற்படுத்தி சங்கடத்துக்கு ஆளாக்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதை நீங்கள் புரிந்து கொண்டாலே போதும். உடல்நிலையில் கவனம் செலுத்தி வர வேண்டும். ஒரு சின்ன விஷயம், நல்ல விஷயம் இருக்கு. என்னன்னா, குரு பகவான் சஞ்சரிக்கின்ற இடம் 10ஆம் இடமாக இருந்தாலும் அவருடைய பார்வை 6ஆம் இடத்திற்கு பதியுது. அந்த 6ஆம் இடம் தான் ருணரோக சத்துருஸ்தானம். 8ஆம் இடத்துல ராகு இருக்காரு, உயிருக்கு ஒரு பயம் ஏற்படும். 6க்கு குருவுடைய பார்வை இருக்கு. அப்ப என்ன ஆகுன்னா, என்ன பிரச்சனை வந்தாலும் உன்னை காப்பாற்றி விடுகிறேன், உன் நோய்களிலிருந்து உனக்கு நிவாரணம் தருகிறேன். அது சிகிச்சை வழியாக உங்களுக்கு அது குணமாவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். எதிர்ப்புகள் இருந்தால் எதிர்ப்புகள் இருந்து உங்களை வெளிவரக்கூடிய நிலை ஏற்படும். எதிர்ப்புகள், வழக்குகள் இருந்தால் அது உங்களுக்கு சாதகமாக முடியும். அது குரு பகவானுடைய செய்கை. அது குரு பகவானின் பார்வை 4ஆம் இடத்திற்கும் இருக்கிறது. தாய் வழி உறவினர்களால் ஆதரவு,
குடும்பத்தில் ஒரு நிம்மதியான நிலை, சந்தோஷமான நிலை எல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு 4ஆம் இடத்திற்கு குரு பகவான் பார்வை இருக்கின்ற போது. 2ஆம் இடத்திற்கும் குரு பகவானின் பார்வை. ஏன்னா 2ஆம் இடத்துல கேது இருக்காரு. அப்போ குடும்ப நிலையெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளாக சங்கடமாக இருந்திருக்கு. இப்போ குரு பகவானின் பார்வை வந்திருக்கு. அப்போ குடும்பத்தில் ஒரு நிம்மதியான அப்பான்னு பெருமூச்சு விடக்கூடிய அளவிற்கு, நிம்மதியான மூச்சு விடக்கூடிய அளவிற்கு ஒரு நல்ல நேரம். இந்த நேரம் உங்களுக்கு எல்லா வகையிலுமே உங்களுக்கு ஒரு யோகமான நேரம் தான். சனி பகவான் வக்கிரம் அடைஞ்சிட்டாரு. அதனால் வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கும் இருந்த சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும், நெருக்கடிகள் விலக ஆரம்பிக்கும், இருவரின் உடல்நிலையிலிருந்து சங்கடங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்கும். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த வாரத்தில் உங்களுக்கு ஒரு யோகமான வாரம் சொல்லிட்டு, சிம்ம ராசியில் பிறந்த அனைவருக்குமே இந்த வாரம் 10ஆம் தேதி யோகமாக இருக்கும். இந்த வாரத்தில் சூரியனை நீங்கள் வழிபட்டு வருவதன் வழியாக சங்கடங்கள் விலகும். இந்த வாரத்தினுடைய கிரக நிலைகள் இப்படி இருக்கிறது என்று தெரிவிக்கின்ற போது, உங்களால் இந்த வாரத்தில் மருத்துவத்தின் வழியாக உடல்நிலையில் ஆரோக்கியத்தை காண முடியும், வழக்குகள் இருந்து வெளிவர முடியும், புதிய நவீன பொருட்கள் வாங்க முடியும், புதிய வாகனம் வாங்க முடியும், அரசு வழியில் எதிர்பார்த்த அனுமதிகளை பெற முடியும், லாபத்தை அடைய முடியும் என்பது விதியாக இருப்பதால் உங்களுடைய முயற்சி அதற்கு தேவையாக இருக்கும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கிறேன். கன்னி ராசி நண்பர்களே, இந்த வாரம் இனிய வாரம் பகுதியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு வாரமும் கிரகங்கள் சஞ்சரிக்கின்ற நிலையினை வைத்து உங்களுக்குரிய பலன்களை வழங்கிக் கொண்டிருக்கிறேன். குறிப்பாக வார பலன் என்று பார்க்கின்ற போது சந்திர பகவானை மையமாக வைத்து பார்ப்பதுடன் மற்ற 8 கிரகங்களுடைய சஞ்சார நிலையும் பார்க்க வேண்டும். அந்த நிலையில் நாம் சொல்கின்ற இந்த பலன்கள் எல்லாமே கிரக சஞ்சார நிலையினால் உண்டாகிடக்கூடிய பலன்கள் தான். இந்த பலன்கள் உங்களுக்கு சரியாக கிடைக்கவில்லை என்றால் ஏன் கிடைக்கவில்லை என்பதை உங்களுடைய ஜாதகத்தை எடுத்து திறமையான ஜோதிடரிடம் கொண்டு போய் காட்டி பலன்களை தெரிந்து கொள்ளுங்கள். ஏன்னா தடைகள் இருக்கின்ற போது, ஜாதகத்தில் தோஷங்கள் இருக்கின்ற போது பலன்களில் கூட தடைகள் ஏற்படும். இப்போ எல்லாரும் கேட்டுட்டீங்க, சில பேர் கேட்டுட்டீங்க, நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கீங்க இது நடக்க மாட்டேங்குதுன்னு. அப்போ அதுவும் ஒரு காரணம் என்பதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். கிரகங்கள் அவர்கள் கொடுக்கின்ற காரக பலன்களை கொடுத்துட்டே தான் இருப்பாங்க. அது கிடைப்பதில் பார்த்தீங்கன்னா அளவீடுகள் மாறுபாடு இருக்கும். நம்முடைய பூர்வ புண்ணியத்திற்கு ஏற்ப பலன்கள் மாறுபடக்கூடிய நிலை இருக்கும். சரி, இந்த வாரம் எப்படி இருக்கிறது? பொதுவாக இந்த வாரம் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான வாரம். எப்பொழுது குரு பகவான் 9ஆம் இடத்தில் சஞ்சரிக்க ஆரம்பித்தாரோ அப்பொழுதே உங்களுக்கு நல்ல நேரம் வந்து விட்டதான் சொல்லுவேன். ஒரு அற்புதமான நேரம். எப்போ குரு பார்வை ஒரு ராசிக்கு கிடைக்குதோ அந்த ராசினுக்கு அது பொற்காலம். இந்த நேரத்தில் சந்திர பகவான் பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் முதல் நாள் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். தொடக்கமே சாதகமாக இருக்கு. அப்போ திங்கட்கிழமை உங்களுக்கு மிக யோகமான நாளாக இருக்கும். உங்களுடைய செயல்கள் எல்லாம் வெற்றியாகும், முயற்சிகள் எல்லாம் லாபமாகும், ஆதாயங்கள் கைகூடி வரும் திங்கட்கிழமையில். அது பிறகு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். அப்போ எதிர்பாராத செலவுகள் அல்லது அலைச்சல், வெளியூர் பயணம், மனதிற்கு சங்கடங்கள் என்று ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. குறிப்பாக அதிகபட்சமாக செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. வரவை விட செலவு அதிகரிக்கக்கூடிய நிலை இருக்கிறது. வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை உங்கள் ஜென்ம ராசிக்குள் சஞ்சரிக்கிற சந்திர பகவான் உங்களுடைய மனம் திருப்தி அடையக்கூடிய நிலையில் அந்த 2 நாட்களும் இருக்கும். உங்களுடைய முயற்சிகள் சாதகமாகும், எண்ணம் வெற்றியாகும், எல்லாமே நடந்திடக்கூடிய நிலை ஏற்படும். ஞாயிற்றுக்கிழமை 2ஆம் இடத்தில் குடும்பஸ்தானத்தில், அப்போ குடும்பத்தோடு இணைந்திருக்கின்ற நாளாக ஞாயிற்றுக்கிழமை இருக்கும். எல்லா வகையிலுமே இந்த நாள் பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் 3 நாட்கள் செலவிற்குரிய நாட்களாகும், 4 நாட்கள் சந்தோஷமும் லாபமும் காணக்கூடிய நாட்களாக இருக்கிறது. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா குரு பகவான் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தை சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். அது சஞ்சார நிலை சாதகம். 9ஆம் இடம். இப்போ பாக்கியம் அதிகரிக்கும், பெரியவருடைய ஆதரவு அதிகரிக்கும், தெய்வ அருள் உண்டாகும். இதெல்லாம் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜென்ம ராசிக்கு குரு பகவான் பார்வை. இத்தனை நாளும் எந்த விதமான சங்கடங்களுக்கு ஆட்பட்டு பயந்து கொண்டிருந்தீர்களோ அந்த நிலை இப்பொழுது மாற ஆரம்பிக்கும். உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய பாதை தெரிய ஆரம்பிக்கும். மனம், உடல் அனைத்திலும் சந்தோஷம் ஏற்படக்கூடிய, வரவு அதிகரித்திடக்கூடிய, உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த சலுகைகள் பெறக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த 7ஆம் பார்வை உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திற்கு. அப்போ முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகிடக்கூடிய நிலை இப்பொழுது உங்களுக்கு குரு பகவானால் ஏற்பட போகிறது. 5ஆம் இடத்திற்கும் குரு பகவான் பார்வை பதிகிறது. பிள்ளைகளின் நலனில் கொஞ்சம் அதிகமாக அக்கறை எடுத்துக்கிங்க.
இதற்கு முன்னால் இருந்த சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும். அவர்களுக்கு திருமணம் செய்து வைக்கின்ற நிலையும் ஏற்படும். குழந்தை பாக்கியத்திற்காக இயங்கிக் கொண்டிருந்தவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். பூர்வீக சொத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கும். திருமண வயதினருக்கு திருமணம் நடைபெற ஆரம்பிக்கும். பொதுவாக குரு பகவானின் சஞ்சாரமும் பார்வைகளும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. இந்த நேரத்தில் சூரிய பகவான் 10ஆம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார், ஜீவனஸ்தானத்தில். அப்போ அரசு வழியில் ஏற்பட்ட சங்கடங்கள் அனைத்தும் விலகி நீங்கள் எதிர்பார்த்த சலுகைகள் எல்லாம் கிடைத்திடக்கூடிய நிலை இந்த வாரத்தில் உங்களுக்கு எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும். தொழிலுக்காக மேற்கொண்ட முயற்சிகள் வெற்றியாகும். வங்கியில் கடன் கிடைக்கும். இப்போ வாழ்க்கை உங்களுக்கு வசப்பட ஆரம்பிக்கும். எல்லா வகையிலுமே ஒரு அதிர்ஷ்டகரமான காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கிறது. சுக்கிர பகவானும் 11ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். புத பகவானும் 11ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். ஆதாயத்திற்கு குறைவில்லை, சந்தோஷத்திற்கு குறைவில்லை என்றே சொல்ல வேண்டும். எல்லா வகையிலுமே ஒரு யோகமான காலகட்டமாக இருக்கிறது. இந்த நேரத்தில் புதிய நட்புகளிடம் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. 7ஆம் இடத்தில் ராகு பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். அவர்களால் சந்தோஷங்கள் கிடைத்தாலும் அதனால் சங்கடங்கள் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கிறது. பொதுவாக ஒரு நல்ல நேரம் வருகின்ற போதுதான் நாம கொஞ்சம் பலபலன்னு இருக்கும்போது தான், மினுமினு இருக்கும்போது தான் தேடி வரக்கூடிய சங்கடங்கள் இருக்கும். அதோடய யாருமே நம்ம பார்க்க மாட்டாங்க. நாம் கொஞ்சம் பழிச்சிடுகின்ற போது தான் சங்கடங்களும் தேடி வர ஆரம்பிக்கும். இப்போ இதிலும் ஒரு பக்கம் கவனமாக இருங்க, நெருக்கடிகள் இல்லாமல் போகும். இந்த நேரத்தில் வியாழக்கிழமை தொடங்கி செவ்வாய் பகவானும் குரு பகவானுடன் இணைகிறார். குருமங்கள யோகம் உண்டாகிறது. குடும்பத்தில் சுபிட்சகரமான விஷயங்கள் நடைபெற இருக்கிறது. இந்த வாரத்தில் கன்னி ராசினர் அனைவருக்குமே 14ஆம் தேதி யோகமாக இருக்கும். உத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு 10ஆம் தேதியும், அஸ்தத்தில் பிறந்தவர்களுக்கு 11ஆம் தேதியும், சித்திரையில் பிறந்தவர்களுக்கு 9ஆம் தேதி யோகமாக இருக்கும். பெருமாளை வணங்கி வழிபட்டு வாருங்கள், சங்கடங்கள் விலகும். பொதுவாக இந்த வாரம் உங்களுக்கு எல்லா வகையிலும் வேலை வாய்ப்பிற்காக முயற்சி செய்தவர்களுக்கு வேலை வாய்ப்பு, அரசு வழியில் எதிர்பார்த்த அனுமதி கிடைத்தல், திருமண வரன் வந்து சேருதல், குழந்தை பாக்கியம் உண்டாகுதல், குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் விலகுதல், செல்வாக்கு வெளிப்படுதல் என்று சாதகமான நிலை இருப்பதால் உங்களுடைய முயற்சியால் அவற்றினை அடைய முயற்சி செய்யுங்கள். வெற்றி உங்களுக்கு உண்டாகும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கிறேன். துலாம் ராசி நண்பர்களே, இந்த வாரம் இனிய வாரம் பகுதியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு வாரமும் கிரகங்கள் சஞ்சரிக்கின்ற நிலையை வைத்து உங்களுக்குரிய பலன்களை வழங்கிக் கொண்டிருக்கிறேன். அந்த பலன்கள் உங்களுக்கு வழிகாட்டுதலாக இருந்து கொண்டு இருக்கிறது என்பதை நீங்கள் தெரிவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். பொதுவாக இந்த பலன்களை பார்த்து பயணத்தை மேற்கொள்கின்ற, முயற்சிகளை மேற்கொள்கின்றவர்கள் எண்ணிக்கை அதிகரித்து கொண்டு வருகிறது. இது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா கிரகங்கள் சஞ்சரிக்கின்ற நிலையினை வைத்து, இடத்தினை வைத்து கூறக்கூடிய பலன்கள் என்பதால் இவையெல்லாம் நடைபெறக்கூடிய நிலை உங்களுக்கு இருப்பதற்கு வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கிறது. சரி, இந்த வாரம் எந்த கிரகம் எங்கே சஞ்சரிக்கின்றார்கள் என்று பார்க்கின்ற போது துலாம் ராசினருக்கு ஒரு அதிர்ஷ்டம் இருக்கு. அப்புறம் சொல்றேன். திங்கட்கிழமை 10ஆம் இடமான ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு, சுய தொழில் செய்து வருபவர்களுக்கு, வியாபாரிகளுக்கு எல்லோருக்குமே ஒரு ஆதாயமான நாளாக இருக்கும். நினைப்பது நிறைவேறக்கூடிய நாளாக இருக்கும். முயற்சிகள் வெற்றி அடையக்கூடிய நாளாக இருக்கும். வளர்ச்சி காணக்கூடிய நாளாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை 11ஆம் இடமான லாபஸ்தானம். பொதுவாக சந்திர பகவான் 11ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது சாதனைகள் புரியக்கூடிய விஷயங்கள் அதிகமாக இருக்கும். வருமானம் அதிகரித்திடக்கூடிய நிலை இருக்கு. தொட்டதெல்லாம் பொன்னாகும் என்ற நிலை அப்பொழுது உங்களுக்கு உண்டாகும். எல்லாவற்றிலும் சந்தோஷம், எல்லாவற்றிலும் ஆதாயம், எல்லாவற்றிலும் மகிழ்ச்சி, பெரியோரால் அனுகூலம் என்பதெல்லாம் ஏற்படக்கூடிய நிலை. அதிகபட்சமாக வியாபாரத்தில் லாபம், தொழிலில் லாபம், வராமல் இருந்த பணம் கைக்கு வரக்கூடிய நிலை எல்லாமே 11ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிக்கின்ற போது உண்டாகிடக்கூடிய பலன்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை 12ஆம் இடத்தில். இந்த 2 நாட்களும் மிக கவனமாக நீங்கள் இருக்க வேண்டும். வரவு செலவில் கவனமாக இருக்க வேண்டும். முடிந்தவரை செலவினை கட்டுப்படுத்த தெரிந்திருக்க வேண்டும். ஏன்னா கொஞ்சம் செலவுகள் அதிகரிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. கடன் கொடுத்தால் திரும்பி வருவதற்கு வாய்ப்பில்லை என்பதை புரிந்து கொண்டு இனாமாக கொடுத்து விடுங்கள். கடனாக கேட்பவர்களுக்கு கொடுப்பதற்கு விருப்பம் இருந்தால் இனாமாக கொடுத்து விடுங்கள், திரும்ப வருவதற்கு வாய்ப்பில்லை. அடுத்து ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஜென்ம ராசிக்குள் சஞ்சரிக்கிறார். இப்போ குடும்பத்தில் சந்தோஷமான நிலை ஏற்படும், நிம்மதியான நிலை ஏற்படும். உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் பூர்த்தி ஆகிடக்கூடிய நாளாக ஞாயிற்றுக்கிழமை இருக்கும். சந்திர பகவானின் சஞ்சாரத்தில் வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் செலவுகள் ஏற்பட உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. மற்ற நாட்களில் உங்களுக்கு சாதகமான பலன்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா ராகு பகவான் 6ஆம் இடத்தில். பொதுவாக இப்பொழுது தற்காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ராகு பகவான் தான் உங்களை பாதுகாத்துட்டு இருக்கார்.
நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாம் வெற்றியாகக்கூடிய நிலை பார்த்தீங்கன்னா அது ராகு பகவானால் தான். 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற ராகு பகவான் உடல் ஆரோக்கியத்தை அதிகரிப்பார். உங்களுக்கு இருந்த பிரச்சனைகளை எல்லாம் முடித்து வைப்பார். அப்போ எதிர்ப்புகள் விலக ஆரம்பிக்கும், ஆதாயம் அதிகரிக்க ஆரம்பிக்கும், வம்பு வழக்குகள் விலக ஆரம்பிக்கும், உங்களை எதிர்த்து நின்றவர்கள் இருந்த இடம் தெரியாமல் போவார்கள். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். அதுவும் ராகு பகவான் இருந்து பலன்களை கொடுக்கும்போது சொல்லவே வேண்டும். அப்போ அதிகபட்சமாக யோக பலன்களை உங்களுக்கு ஏற்படும். அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் உங்களை. இதற்கு மேலாக புத பகவான் 10ஆம் இடத்துல இருக்கார். அப்போ இந்த வேலை வாய்ப்பிற்காக முயற்சி செய்து வந்தவர்களுக்கு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகக்கூடிய நிலையும் இருக்கிறது. இந்த வாரத்தில் வாய்ப்புகள் தேடி வரும். இல்லை வாய்ப்புகளுக்காக நீங்கள் முயற்சிகள் நீங்கள் செய்யணும். அது விதி வசப்பட்டது, புரியுதுங்களா உங்களுக்கு? சில பேர் போய் தேடி போனதான் கிடைக்கும், சில பேருக்கு இருந்த இடத்துல கிடைக்கும். அது பூர்வ புண்ணிய பலன். அப்போ கிடைக்காதவர்கள் முயற்சி செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நேரத்தில் கேது பகவான் 12ஆம் இடத்தில் சஞ்சரித்தாலும் விரயஸ்தானத்தில் சஞ்சரித்தாலும் குரு பகவானின் பார்வை விரயஸ்தானத்திற்கு இருக்கின்ற காரணத்தினால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. குடும்பஸ்தானத்திற்கு, தனஸ்தானத்திற்கு, வாக்குஸ்தானத்திற்கு குரு பகவான் பார்வை இருக்கிறது. குடும்பம் சந்தோஷமாக இருக்கும், வரவு அதிகரிக்கும், கொடுத்த வாக்கை கூட காப்பாற்ற முடியும். அடுத்து 4ஆம் இடம் சுகஸ்தானம், மாதுஸ்தானம். அந்த வகையில் நன்மைகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. அப்போ நெருக்கடிகள்லாம் விலகி ஒரு சந்தோஷமான நிலையை நீங்கள் உங்கள் மனசு காணுகின்ற அளவிற்கு இந்த வாரம் ஒரு ஆதாயமான வாரமாக இருக்கும். செவ்வாய் பகவான் வியாழக்கிழமை முதல் குருவுடன் இணைகிறார், 8ஆம் இடத்திற்கு செல்கிறார். கொஞ்சம் நிதானமாக நீங்கள் செயல்பட வேண்டும். குருமங்கள யோகம் உண்டானாலும் சரி, உங்கள் ராசிக்குள்ளாகவே குருவும் செவ்வாயும் இணைந்து சஞ்சரித்தாலும் சரி, அவர்கள் இருக்கின்ற இடம் 8ஆம் இடம் என்பதை புரிந்து கொண்டு கொஞ்சம் உங்களுடைய வேகத்தை எல்லாம் காட்ட வேண்டாம், வீரத்தை எல்லாம் காட்ட வேண்டாம். இந்த நேரம் விவேகத்தை செயல்படுத்துகின்ற நேரம், விவேகத்தை காட்டுகின்ற நேரம், புத்திசாலித்தனமாக செயல்பட வேண்டிய நேரம். ஒவ்வொரு காரியத்தையும் நீங்கள் யோசித்து யோசித்து செயல்படுவதால் அதில் ஆதாயம் அதிகரிக்கும். சூரிய பகவான் பாக்கியஸ்தானத்தில் பெரியோரின் ஆசீர்வாதமும் ஆசியும் உங்களுக்கு கிடைத்திடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. பொதுவாக இந்த வாரம் உங்களுக்கு யோகமான வாரமாகவே இருக்க போகிறது. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு 9ஆம் தேதியும், சுவாதியில் பிறந்தவர்களுக்கு 13ஆம் தேதியும், விசாகத்தில் பிறந்தவர்கள் 12ஆம் தேதியும் யோகமாக இருக்கும். துர்க்கையை வணங்கி வழிபட்டு வாருங்கள். ராகு பகவானுடைய அதிதேவதை. உங்களுக்கு சாதகமான பலன்கள் ஏற்படும். இந்த வாரத்தில் உங்களுக்கு யோகமான பலன்கள் அதிகரிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. புதிய முயற்சிகள் வெற்றியாக வாய்ப்புகள் இருக்கிறது. வம்பு வழக்குகள் உங்களுக்கு சாதகமாகவும் வாய்ப்புகள் இருக்கிறது. இதை புரிந்து கொண்டு செயல்படுங்கள். புதிய ஒப்பந்தங்களும் உங்களுக்கு கையெழுத்தாகும். முயற்சிகளை கையிலிடுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு முன்னேற்றம் உண்டு, லாபம் உண்டு, வெற்றி உண்டு. விருச்சிக ராசி நண்பர்களே, இந்த வாரம் இனிய வாரம் பகுதியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு வாரம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இந்த பதிவை பார்த்து கொண்டிருப்பது தெரியும். நாம் என்ன பேசிட்டு இருக்கோம்னா, கிரகங்கள் இங்கே சஞ்சரிக்கின்றார்கள், இந்த விதமான பலன்களை இந்த வாரத்தில் உங்களுக்கு வழங்குவார்கள். மிகைப்படுத்தாமல் எது உண்மையாக இருக்கிறதோ அதை மட்டுமே பேசிக்கிட்டு வரோம். மந்திர மாயங்கள் தந்திரங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டு கிரகங்களுடைய சஞ்சாரம், இந்த கிரகங்களுடைய காரகத்துவம், அவர்கள் சஞ்சரிக்கின்ற இடத்திற்கு எப்படி பலன்களை வழங்குவார்கள் என்பதை மட்டும் உங்களுக்கே தெரிவித்து அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற வகையில் பலன்களை வழங்கிட்டு இருக்க. இந்த வாரம் பார்த்தீங்கன்னா சந்திர பகவானின் சஞ்சாரம் ஒரு நெருக்கடியிலிருந்து உங்களை மீட்டு எடுத்து வரேன்னு நினைக்கிறேன். ஏன்னா சந்திராஷ்டிரம் முடிஞ்சு போச்சு இந்த வாரத்தில் உங்களுக்கு. அப்போது பிறக்கின்ற திங்கட்கிழமை 9ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிக்கிறார். இப்போது தெய்வ அருள் கிடைத்திடக்கூடிய நிலையும், பெரியோர்களின் ஆசீர்வாதமும் உதவியும் ஆதரவும் கிடைத்திடக்கூடிய நிலையும் உங்களுக்கு ஏற்படும். செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை வியாபாரத்தை பற்றி, செய்து வருகின்ற தொழிலை பற்றி, உத்தியோகத்தை பற்றிய சிந்தனை அதிகரிக்கும். எல்லா வகையிலும் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படுகின்ற நாளாக, வியாபாரத்தில் ஆதாயம் காணக்கூடிய நாளாக, நிர்வாகத்தில் ஆதாயம் காணக்கூடிய நாளாக, தொழிலில் ஆதாயம் காணக்கூடிய நாளாக, எல்லா வகையிலும் ஆதாயம் காணக்கூடிய நாளாக செவ்வாய்க்கிழமையும் புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் உங்களுக்கு இருக்கும். வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா முதல்ல தொழிலை பற்றி யோசனை பண்ணீங்க, அதை விரிவு செய்ய யோசனை பண்ணீங்க, மார்க்கெட்டிங் பண்ணீங்க, இல்லை உத்தியோகத்தில் கவனத்தை செலுத்தினீங்க. இந்த வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை 11ஆம் இடமான லாபஸ்தானத்திற்கு சந்திரன் வருவதால் அதிலிருந்து ஆதாயத்தை நீங்கள் காணக்கூடிய நிலை இருக்கும். வரவுகள் அதிகரிக்கும், செலவு குறையும், வரவு அதிகரிக்கும். அப்போ எதிர்பார்த்த இடத்திலிருந்து பணம் கிடைக்க ஆரம்பிக்கும். பேங்க்ல கேட்டிருக்கலாம், கடன் கேட்டிருக்கலாம், இல்லை வர வேண்டிய பணமாக இருக்கலாம்.
வரவுகள் அதிகரித்திடக்கூடிய நாளாக வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் உங்களுக்கு இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை மட்டும் பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார் சந்திர பகவான். செலவுகளில் கவனமாக இருங்கள். வெளியூர் பயணத்தை முடிந்தவரை தவிர்ப்பது நன்மையாக இருக்கும். 12ஆம் இடம் அயன ஸ்தானமும். நிம்மதியாக வீட்டிலிருந்து ஓய்வெடுங்க, சந்தோஷமா இருங்க. அது உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும், நஷ்டத்தை குறைக்கும். பொதுவாக இந்த வாரத்தில் சந்திர பகவானின் சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. இந்த நேரத்தில் கேது பகவான் 11ஆம் இடத்தில், ஞான மோட்ச காரகனான கேது பகவான் தொடர்ந்து 11ஆம் இடத்தில் தான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். எவ்வளவு சங்கடம் வந்தாலும் வரட்டும், பார்த்துக்கலாம், நம்மால முடியும் என்ற ஒரு மன உறுதி அந்த கேது பகவான் உங்களுக்கு கொடுப்பார். அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா மிக எதிர்பார்ப்புகள் என்பது ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு அளவாக இருக்கும். எவ்வளவு கொடுத்தாலும் பத்தாது, எவ்வளவு வந்தாலும் பத்தாது. ஆனால் 11ஆம் இடத்தில் கேது பகவான் சஞ்சரிக்கின்ற போது உங்கள் செலவிற்கேற்ற வரவினை வழங்குவார். அந்த அளவிற்கு ஆதாயம் உங்களுக்கு இருக்கும், வரவு இருக்கும். வரவிற்கு குறைவு இருக்காது. குடும்பத்தை நீங்கள் நடத்தி கொண்டு போகின்ற அளவிற்கு, வாழ்க்கையை நடத்தி கொண்டு போகின்ற அளவிற்கு வரவு நிச்சயமாக இருக்கும். அதற்கு மேல பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான காலகட்டம் இல்லை உங்களுக்கு இது. குரு பகவான் 7ஆம் இடத்தில் சப்தமஸ்தானத்தில். இந்த காலத்துல கொஞ்சம் மூச்சு விட ஆரம்பிச்சிருக்கீங்க, நீங்க கொஞ்சம் செயல்பட ஆரம்பிச்சிருக்கீங்க. இதை செய்யலாம், அதை செய்யலாம், இங்கே போகலாம், அதை பார்க்கலாம் என்று எல்லா விதமான விறுவிறுப்பும் வேகமும் இப்பொழுது உங்களுக்கு வந்து கொண்டிருக்கிறது. அதன் காரணமாக நீங்கள் நினைத்த காரியங்கள் நடைபெற ஆரம்பித்திருக்கிறது. இல்லை சொல்ல மாட்டேன், நடைபெற ஆரம்பித்திருக்கிறது. அப்போ உங்கள் வாழ்க்கையில் இது ஒரு பொற்காலம், யோக காலம் கூட சொல்லுவார். என்னன்னா, உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்திற்கு குரு பகவானின் பார்வை, உங்களுடைய ஜென்ம ராசிக்கு குரு பகவானின் பார்வை, உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்திற்கு குரு பகவான் பார்வை. அப்ப எடுக்கின்ற முயற்சிகள் நிச்சயமாக வெற்றியாகும், தோல்வி அடையாது. உடன் பிறந்த சகோதரர்களுடைய ஆதரவு இருக்கும். 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம், சகோதர ஸ்தானம். 3ஆம் இடத்திற்கு குரு பகவானின் பார்வை பதிக்கின்ற போது அது முயற்சி ஸ்தானமாகவும் சகோதர ஸ்தானமாகவும் இருக்கின்ற போது அனைத்திலும் ஆதாயத்தை காணக்கூடிய நிலை உங்களுக்கு ஏற்படும். குரு பகவான் சஞ்சாரம் உங்களுக்கு ஆதாயம். 2வது கேது பகவான் 11ஆம் இடத்தில், செவ்வாய் பகவான் வியாழக்கிழமை வரை 6ஆம் இடத்தில். இப்போ புதிய சொத்து வாங்கிறது, இடம் வாங்கிறது, வம்பு வழக்கு வியாஜியங்கள் உங்களை விட்டு நீங்குதல், உடலில் ஆரோக்கியம் ஏற்படுதல் என்பதெல்லாம் ஏற்படக்கூடிய நிலை செவ்வாய் பகவானால். வியாழக்கிழமைக்கு பிறகு குருமங்கள யோகம் உங்களுக்கு உண்டாகிறது. அது மிகப்பெரிய நல்ல நிலையினை, அதிர்ஷ்ட வாய்ப்புகளை உங்களுக்கு வழங்கிடக்கூடியதாக இருக்கிறது. இவையெல்லாம் பொதுவான பலன். இந்த கிரகங்கள் இங்கே சஞ்சரிக்கின்ற போது இந்த பலன்களை வழங்குவார்கள் என்ற பொதுவான பலன். இந்த பலன்கள் கிடைக்கவில்லை என்றால் எங்களை குறை சொல்ல வேண்டாம். ஒரே காரணம்தான், இந்த பூர்வ புண்ணிய பலன்கள் என்று ஒன்று இருக்கு, கர்ம வினைன்னு ஒன்று இருக்கு. அப்போ அதற்கேற்ற வகையில் தான் உங்களுக்கு அளவுகள் தீர்மானிக்கப்படுகிறத ஒழிய, இந்த பலன்கள் முழுமையாக கிடைக்க வேண்டும் என்றால் புண்ணிய பலன்களை மிக அதிகமாக நீங்கள் செய்திருக்க வேண்டும். சங்கடமான பலன்களை செய்திருந்தால் நாம் கொஞ்சம் சங்கடத்தை சேர்த்து அனுபவித்து வர வேண்டியதாக இருக்கும். அப்போ யோகம் இந்த வாரத்தில் அதிகபட்சமாக இருக்கிறது. எல்லா விதமான நன்மைகளையும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. 5ஆம் இடத்தில் ராகு பகவான். ஒரே ஒரு குறைபாடு மட்டும்தான், அது பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம். ஒரு கவலை ஒன்று இருக்குன்னா, இந்த குழந்தைங்க மேலே மட்டும்தான் உங்களுக்கு கவலை இருக்கும், உங்கள் பிள்ளைங்க மேலே மட்டும்தான் கவலை இருக்கும், அவருடைய வாழ்க்கை மேலே மட்டும்தான் அக்கறை அதிகமாக இருக்கும். அதை மட்டும் சரி பண்ணிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும். சுக்கிர பகவான் 9ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். பொன்பொருள் சேர்க்கை என்பது இந்த வாரம் உங்களுக்கு அதிகபட்சமாக இருக்கும். இருந்தாலும் சூரிய பகவான் 8ஆம் இடத்தில் இருக்கிறார். கணக்கு வழக்குகளில் கவனமாக இருங்க. அரசு விவகாரங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. நீங்களாக எந்த ஒன்றையும் தேடி செல்ல வேண்டாம், தானாக தேடி வருவதை கையகப்படுத்திக் கொள்ளுங்கள். பிரச்சனைகளை தேடி சொல்ல வேண்டாம், சரிங்களா? நன்மைகளை தேடி செல்லுங்கள், பிரச்சனைகளை தேடி செல்ல வேண்டாம், அது சங்கடத்தை ஏற்படுத்தும். இந்த வாரத்தில் விருச்சிக ராசியில் பிறந்த அனைவருக்குமே 9ஆம் தேதி யோகமாக இருக்கும். விசாகத்தில் பிறந்தவர்களுக்கு 12ஆம் தேதியும், அனுஷத்தில் பிறந்தவர்களுக்கு 8ஆம் தேதியும், கேட்டையில் பிறந்தவர்களுக்கு 14ஆம் தேதி யோகமாக இருக்கும். திருச்செந்தூர் முருகப்பெருமானை வணங்கி வழிபட்டு வாருங்கள், சங்கடங்கள் விலகும். இந்த வாரம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான வாரம். எல்லா விதமான நற்பலன்களும், புதிய சொத்து வாங்குவது, வழக்குகளிலிருந்து வெளிவருவது, இந்த வரவுகளை அதிகமாக காண்பது, வியாபாரத்தை விருத்தி செய்வது போன்ற யோகங்கள் உங்களுக்கு இருக்கிறது. இந்த சரியான நேரமாக முயற்சிகளை மேற்கொண்டு பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த வாரம் உங்களுக்கு ஒரு யோகமான வாரம். தனுசு ராசி நண்பர்களே, இந்த வாரம் இனிய வாரம் பகுதியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு வாரமும் கிரகங்கள் சஞ்சரிக்கின்ற நிலையை வைத்து இந்த பலன்களை வழங்கிக் கொண்டிருக்கிறேன். பொதுவாக கிரகங்கள் தான் நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறது என்பதை நாம் கண்டுபிடித்த ஒரு உண்மை அது. அப்போ கிரகங்களுடைய சஞ்சார நிலைக்கேற்ப நம்முடைய வாழ்க்கை நகர்ந்து கொண்டிருக்கிறது. வாழ்க்கையின் ஒவ்வொரு அம்சமும் கிரகங்களை தீர்மானித்துக் கொண்டிருக்கிறது என்பதை தெரிந்து கொண்ட பிறகு இந்த வாரம் எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம். இந்த வாரத்தில்
வாரத்தின் முதல் நாளான திங்கட்கிழமை உங்கள் ராசிக்கு 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் சந்திர பகவான் சந்திருக்கிறார். இந்த திங்கட்கிழமை மட்டும் நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். கொஞ்சம் புதிய முயற்சிகள் வேண்டாம். பணிபுரிகின்ற இடத்தில் மற்றவர்களை அனுசரித்து செல்கின்றீர்களோ இல்லையோ வீண் பிரச்சனைகளுக்கு வாக்குவாதங்களுக்கு உட்பட வேண்டாம். உங்களுடைய வேலை எதுவாக இருக்கிறதோ அதை மட்டுமே கவனம் செலுத்தி வேலைகளை கவனம் செலுத்துங்கள். உங்களுடைய விருப்பங்கள் பூர்த்தியாகும், நினைப்பது நிறைவேறும். சங்கடங்களுக்கு ஆளாக இருக்காமல் இருக்க வேண்டும் என்றால் கொஞ்சம் நிதானமா இருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை மட்டும்தான் கஷ்டமான நாள் உங்களுக்கு. அடுத்து செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை பாக்கிய ஸ்தானத்தில் சந்திர பகவான் தெய்வ அருளுடன் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகிடக்கூடிய நாளாக, ஆதாயமான நாளாக செவ்வாய்க்கிழமையும் புதன்கிழமையும் வியாழக்கிழமை உங்களுக்கு இருக்கும். வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை தொழிலில் அக்கறை அதிகரிக்கும், உத்தியோகத்தில் அக்கறை அதிகரிக்கும். உத்தியோகம் செய்கின்ற இடத்தில் உங்களுக்கு பாராட்டுகள் கிடைக்கும். எல்லா விதமான நன்மைகளையும் கிடைத்திருக்கிற நாளாக வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை லாபமான ஆதாயமான நாளாக இருக்கும். அப்போ ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப சந்தோஷமான நாளாக இருக்கும். உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய நாளாக இருக்கும். இந்த நேரத்தில் ஒரு நல்ல தகவல் பார்த்தீங்கன்னா, எல்லா கிரகங்களும் எதிர்மறையாக சஞ்சரித்து கொண்டிருக்கின்ற போது ஏதேனும் ஒரு கிரகமாவது நமக்கு நன்மை செய்திட வேண்டும் என்பது எழுதப்பட்ட விதி. பொதுவாக சந்திர பகவான் நன்மைகளை செய்வார் சஞ்சார நிலைக்கு ஏற்ப. இந்த நேரத்தில் வியாழக்கிழமை முதல் செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திற்கு சென்று சஞ்சரிக்க இருக்கிறார். வியாழக்கிழமை முதல் 45 நாட்களுக்கு. இந்த குரு எப்படி பலன்களை வழங்குவாரோ, சனி எப்படி யோக பலன்கள் சஞ்சரிக்கின்ற இடத்தை வழங்குவாரோ, அதே போல 6ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சரிக்கின்ற போது உங்கள் ஆற்றல் அதிகரிக்கும், அதிர்ஷ்டங்கள் உண்டாகும், எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும், எல்லா விதத்திலும் சாதனைகளை புரிந்திடக்கூடிய நிலை உங்களுக்கு ஏற்படும். உங்களுக்கு பக்கபலமாக இருந்து செயல்படுவதற்கு ஒரு சிலர் உங்களை தேடி வருவார்கள். உங்களுடைய செயலில் இருந்த சங்கடங்கள் எல்லாம் விலக ஆரம்பிக்கும். வம்பு வழக்குகள் இருந்தால் அது நிவாரணம் கிடைக்க ஆரம்பிக்கும். உங்களுக்கு எல்லாவற்றையும் வெற்றி கொண்டு வரக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு யோக பலன்களை உங்கள் பூர்வ புண்ணியாதிபதியான செவ்வாய் பகவான் உங்களுக்கு ஏற்படுத்துவார். அதுவும் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிநாதன் குரு பகவானுடன் இணைந்து குருமங்கள யோகத்தையும் உங்களுக்கு உண்டாக்கி ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்புகளை அதிகரித்திடக்கூடிய நிலை உங்களுக்கு வியாழக்கிழமை முதல் இந்த வாரம் இருக்கு. எல்லா சங்கடமும் விலக போகுது. உங்களை விட்டு நெருக்கடிகள் நீங்க போகுது. என்ன காரணம்? ஏன் நெருக்கடி? இந்த 4ஆம் இடத்துல ராகு சுகஸ்தானத்துல போயிட்டு, ஜீவனஸ்தானத்துல போயிட்டு கேது இருந்தாலும் 10ஆம் இடத்துல கேது இருக்கின்ற போது தொழில் மீது அக்கறை அதிகரிக்கும். ஏன்னா ஞான மோட்சக்காரங்க இல்லையா, தொழில் மீது அக்கறை அதிகரிக்கும். இப்ப குருவுடைய பார்வை வேற தொழில் ஸ்தானத்துக்கு இருக்கும் உங்களுக்கு. அப்போ உத்தியோகத்தில் இந்த பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கும், தொழிலில் அக்கறை அதிகரிக்கும், வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும், எல்லா விதமும் நன்மைகளும் ஏற்படும். 12ஆம் இடத்திற்கு குரு பகவான் பார்வை, விரைய செலவுகள் காத்து கொண்டு இருக்கு உங்களுக்கு. இப்போ இடம் வாங்கலாம், இல்லை வாகனம் வாங்கலாம், கார் வாங்கலாம், எதாவது வாங்கலாம், நீங்க பொன் பொருள் வாங்கலாம். செலவுகள் காத்து கொண்டு இருக்கிறது, அதை புரிஞ்சுக்கணும். அடுத்து உங்களுக்கு குடும்பஸ்தானத்திற்கு தனஸ்தானத்திற்கும் குரு பகவான் பார்வை. இப்போ குடும்பத்தில் என்னதான் பிரச்சனை ஏற்பட்டாலும் சமாளித்திடக்கூடிய சக்தி ஏற்படும். எதிர்பார்த்த வரவுகள் உண்டாகும், நிம்மதி இருக்கும், வார்த்தைக்கு மதிப்பு இருக்கும். எல்லா விதத்திலும் உங்கள் கௌரவம் உயர்ந்திடக்கூடிய நிலையினை உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற குரு பகவானின் பார்வைகள் உங்களுக்கு ஏற்படுத்தும். இப்போ ஒரு அற்புதமான நிலை தானே. என்னதான் சங்கடம் வந்தாலும் சமாளிக்க முடியும் என்பதே பெரிய அதிர்ஷ்டம் தானே. இந்த நிலையெல்லாம் உங்களுக்கு இருக்கு. சூரிய பகவான் உங்கள் ராசியை பார்த்துட்டு இருக்காரு 7ஆம் இடத்துல இருந்து. கொஞ்சம் உஷ்ண நிலையெல்லாம் அதிகரிக்கும். மனதில் கோபம் ஏற்படவும் வாய்ப்பு இருக்கு. மற்றவர்கள் மீது கோபத்தையும் வெளிப்படுத்துவீங்க. அது நீங்க செய்யற வேலையே கிடையாது. சூரிய பகவான் 7ஆம் இடத்தை சஞ்சரித்து உங்கள் ராசியை பார்க்கின்ற போது உங்களுக்கு அது கொதிப்பு ஏற ஆரம்பிக்கும். பேசுகின்ற பேச்சாலோ செய்கின்ற செய்கையாலோ மற்ற நடவடிக்கைகளும் உங்களுக்கு ஆத்திரத்தை கோபத்தை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் உண்டாகும். கொஞ்சம் கட்டுப்படுத்திடுங்க, அவ்வளவுதான். கவனம். பொதுவா தனுசு ராசிக்காரனுடைய ராசி அதிபதி குரு பகவான். நிறைய யோசிப்பீங்க, நிதானமாக தான் செயல்படுவீங்க. இருந்தாலும் உங்களையும் உணர்ச்சிகளையும் தூண்டக்கூடிய அளவிற்கு, கோபத்தை தூண்டக்கூடிய அளவிற்கு சில சம்பவங்கள் நடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. கவனமாக இருங்க. இந்த நேரத்தில் தனுசு ராசியில் பிறந்த அனைவருக்குமே 12ஆம் தேதி யோகமாக இருக்கும். குரு பகவானை ராசிநாதனை வணங்கி வழிபட்டு வாருங்கள், சங்கடங்கள் விலகும். பொதுவாக இந்த நேரத்தில், இந்த வாரத்தில் நீங்கள் கவனமாக செயல்படணும். வியாழக்கிழமை முதல் உங்களுக்கு யோகமான நிலை ஏற்பட இருக்கிறது. எத்தனை சங்கடங்கள் வந்தாலும் சமாளித்திருக்கக்கூடிய சக்தியும் உங்களுக்கு ஏற்பட இருக்கிறது. புதிய வரவுகள் உண்டாகி இருக்கிறது. ஆனால் பயம் என்பது இந்த வாரத்தில் உங்களுக்கு வேண்டாம். முயற்சிகளை முன்னெடுங்கள், அவற்றில் உங்களால் லாபம் காண முடியும்.
மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கிறேன். மகர ராசி நண்பர்களே, இந்த வாரம் இனிய வாரம் பகுதியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். பொதுவாக யோக நிலை ஒருவருக்கு இருக்கும்போது அதிகமாக பேச வேண்டிய அவசியம் கிடையாது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஒரு வெளிச்சத்துக்கு நீங்கள் வர ஆரம்பிச்சிருக்கீங்க. எல்லா கிரகங்களுமே சாதகமாக இருக்காங்க. உங்களுக்கு ஒரு எதிர்காலத்திற்குரிய வழிவகைகளை காணக்கூடிய இடத்துக்கு நீங்கள் வந்திருக்கீங்க. அதுலேயும் சின்ன சங்கடம் இருக்கும். ஏன்னா எல்லா கிரகங்களும் எல்லா நேரத்திலும் ஒரே நேரத்தில் சாதகத்தை வழங்கிவிட போவதில்லை. இப்போ சந்திர பகவான் ஒரு வாரம் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், ஒரு வாரத்தில் 4 ராசிக்குள்ள ஒரு சந்திர பகவான் வருவார். அந்த 4 ராசிக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ராசி சந்திரிக்கின்ற போது சங்கடம் இருக்கும், ஒன்று சந்திரிக்கும் போது சாதகம் இருக்கும், ஆதாயம் இருக்கும், சந்தோஷம் இருக்கும். சரி, இந்த வாரம் சந்திர பகவானின் சஞ்சாரம் எப்படி இருக்கிறது? வாரத்தின் தொடக்க நாள் திங்கட்கிழமை 7ஆம் இடத்தில் சந்திரன் சந்திரிக்கிறார். பொதுவாக 7ஆம் இடத்தில் சந்திரன் சந்திரிக்கின்ற போது நட்புகளால் ஆதாயம் அதிகரிக்கும், வாழ்க்கை துணையின் ஆலோசனை பயன் தரும், எல்லா விதமான நன்மைகளையும் சந்தோஷத்தையும் வருமானத்தையும் காணக்கூடிய நாளாக திங்கட்கிழமை உங்களுக்கு இருக்கும். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா சந்திராஷ்டமம் உங்களுக்கு தொடங்குகிறது. இந்த செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமைகளில் கொஞ்சம் முயற்சிகளில் கவனமாக இருக்க வேண்டும். முடிந்தவரை புதிய முயற்சிகளை ஒத்தி வைப்பது நன்மையாக இருக்கும். யாரிடமும் வீண் வாக்குவாதங்களில் ஈடுபட வேண்டாம். வழக்கமான வேலைகளில் மட்டும் கவனமாக இருங்க. புதிய விஷயங்கள் எந்த ஒன்றிலும் ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டாம். உங்களை அது சங்கடத்திற்கு உள்ளாக்கும். இரவு பயணங்களை தவிர்ப்பது நன்மையாக இருக்கும். வெளியூர் பயணங்களை தவிர்ப்பது நன்மையாக இருக்கும். வாகனங்களை இயக்கும் போது கவனமாக இருக்க வேண்டும். முடிந்தவரை வேறு யாரையாவது ஓட்டியாக வைத்துவிட்டு நீங்கள் அமர்ந்து செல்வது உங்களுக்கு நன்மை ஏற்படுத்தும். அதே பிறகு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை மீண்டும் ஒரு யோகமான நிலை உங்களுக்கு ஏற்படும். இடையில் ஒரு 3 நாட்கள் சங்கடமா இருக்கும், பகல் பொழுதுகள். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை 10ஆம் இடத்துல தொழில் சிந்தனை அதிகரிக்கும். பொதுவாக இந்த வாரத்தில் சந்திர பகவானால் ஒரு 2.25 நாட்கள் 3 நாட்கள் உங்களுக்கு சங்கடம் ஏற்பட, 3 பொழுதுகள், பகல் பொழுதுகள் சங்கடம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. அதில் மட்டும் கவனமா இருங்க. ஆனால் மற்ற கிரகங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது. ராஜ கிரகமான சூரிய பகவான் 6ஆம் இடத்தில் சஞ்சரித்து கொண்டிருக்கிறார். அப்புறம் என்னங்க, ஆற்றல் அதிகரிக்கும், அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும், வம்பு வழக்குகள் இல்லாமல் போகும், நினைத்ததை நினைத்தபடி சாதித்துக் கொள்ள முடியும், போட்டியாளர்கள் விலகிச் செல்வார்கள், எதிரிகள் விலகிச் செல்வார்கள், வழக்குகள் சாதகமாகும். எல்லாவற்றையும் 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற சூரிய பகவான் உங்களுக்கு ஏற்படுத்துவார். இதற்கும் மேலாக ராகு வேற 3ஆம் இடத்தில் இருக்கார். யோகக்காரகன் ராகு 3ஆம் இடத்தில் இருக்கார். அது என்னன்னா, என்ன முயற்சி நீங்க எடுக்கிறீங்களோ அந்த முயற்சி வெற்றியாகும். அது ஒரு யோகமான நேரம். எல்லாவற்றுக்கும் மேலாக பூர்வ புண்ணிய ஸ்தானமான புத்திரஸ்தானமான 5ஆம் இடத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கிறார். இதுதான் ஒரு மிகப்பெரிய யோகம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு. அந்த 5ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற குரு பகவான் 9ஆம் பார்வை ஒரு ராசிக்கே வருது. அப்போ அற்புதமான நேரம் தானே உங்களுக்கு இது. உங்கள் ராசிக்கு பார்வை என்ன சொல்றது உங்களுக்கு, அப்படிங்களா? எல்லா விதத்திலுமே யோகமான நேரம் சொல்லணும். 9ஆம் இடத்திற்கு குரு பகவானின் பார்வை, 11ஆம் இடத்திற்கு குரு பகவானின் பார்வை, பாக்கியத்துக்கு குறைவில்லை, லாபத்திற்கு குறைவில்லை, தொழில் ஆதாயம். இத்தனை மாதங்கள், இத்தனை வருடங்கள் இருந்த நிலையை விட இந்த நேரத்தில் உங்களுடைய நிலை உயர்வதற்கு தயாராக இருக்கிறது, உயரப் போகிறது. இதெல்லாம் சாதகமான நேரம். எல்லா கிரகங்களுமே சாதகமாக இருக்கின்ற அந்த நேரத்தில் ஒரு சின்ன எச்சரிக்கை கிரக சஞ்சாரத்தின் அடிப்படையில் தெரிவிக்கிறேன். சுக்கிர பகவான் 7ஆம் இடத்தில் கலத்திரஸ்தானத்தில் நட்பு ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். இது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, எதிர்ப்பாளினருடைய வலையில் சிக்க வேண்டிய நிலை ஏற்படும். கொஞ்சம் மனசை மட்டும் அலையபாய விட்டுட்டீங்கன்னா உங்களுடைய யோக காலம் என்பது பிற்காலமாகிவிடும். ரொம்ப கவனமா இருங்க. இது நீங்கள் முன்னேற வேண்டிய காலம். இப்போ இந்த நேரத்தில் சம்பாதிச்சு சேர்த்து வச்சுட்டு அதை பற்றி சந்தோஷத்தை தேடுங்க. இப்போ சுக்கிர பகவான் 7ஆம் இடத்தில் இருக்கார். அவருடைய வேலையை அவர் செய்வார். தேவையில்லாமல் மற்ற எதிர்ப்பாளினருடன் உங்களுடைய பழக்க வழக்கங்களை அதிகரித்து கொள்ள வேண்டாம். என்னன்னா என்ன அதோடு படிக்குங்க. இல்லை என்றால் சங்கடங்கள் ஏற்பட நிச்சயமாக வாய்ப்பு உண்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் 5ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற குரு பகவானோடு செவ்வாய் பகவானும் இணைய இருக்கிறார். வியாழக்கிழமை குருமங்கள யோகமும் உங்களுக்கு உண்டாக இருக்கிறது. எல்லா வகையிலுமே இந்த வாரம் உங்களுக்கு யோகமான வாரம் தான். இந்த வாரத்தில் மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு 8ஆம் தேதியும், உத்திராடத்தில் பிறந்தவர்களுக்கு 10ஆம் தேதியும், திருவோணத்தில் பிறந்தவர்களுக்கு 11ஆம் தேதியும், அவிட்டத்தில் பிறந்தவர்கள் 9ஆம் தேதி யோகமாக இருக்கும். சனி பகவானை வணங்கி வழிபட்டு வாருங்கள். இவையாவும் கிரகங்களின் நிலைப்பாடு. இதற்கு மேலாக யோகம் இருக்கிறது என்று சொல்லியிருக்க பாருங்க. இடம் வாங்க முடியும், வழக்குகளில் வெற்றி பெற முடியும், அப்போ புதிய வாகனம் வாங்க முடியும், எல்லா விதமான யோக நிலைகள் இருப்பாங்க. அந்த யோக நிலைகள் எல்லாம் நீங்கள் அடைய வேண்டும் என்றால் உங்களுடைய முயற்சிகள் மேலும் அதிகரிக்க வேண்டும்.
பொது ஒரு ஆற்றல் மிக்க வாரங்க இந்த வாரம் உங்களுக்கு. முயற்சிகளை எடுங்க, நிச்சயமா உங்களை ஜெயிக்க முடியும். உங்கள் முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். கும்பராசி நண்பர்களே, இந்த வாரம் இனிய வாரம் பகுதியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு அற்புதமான வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு இருக்க போகிறது. இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் வாரத்தின் தொடக்க நாளமான திங்கட்கிழமை 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். 6ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிக்கின்ற போது அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் என்பது பொதுவான விதி. அதனால் இந்த 6ஆம் தேதி திங்கட்கிழமை உங்களுக்கு அற்புதமான நாளாக இருக்க போகிறது. அதற்கு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை 7ஆம் இடத்தில் 7ஆம் இடத்தில் சந்திரபால் சஞ்சரிக்கின்ற போது நட்புகளால் ஆதாயம், கூட்டு தொழில் ஆதாயம், நினைக்கின்ற காரியங்களை வெற்றி, எல்லாவற்றிலும் ஆதாயம் என்ற நிலை ஏற்படும். ஒரு அற்புதமான நாளாக திங்கட்கிழமையும், செவ்வாய்க்கிழமையும், புதன்கிழமையும், வியாழக்கிழமையும் இந்த வாரம் உங்களுக்கு இருக்கும். வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா சந்திராஷ்டமம் உங்களுக்கு ஆரம்பமாகுது. அந்த 2 நாட்களிலும் கொஞ்சம் செயல்களில் கவனமாக இருங்கள், முயற்சிகளில் கவனமாக இருங்கள். புதிய முயற்சிகள் வேண்டாம். வெளியூர் பயணங்களை தவிர்ப்பது நன்மையாக இருக்கும். கவனமாக செயல்பட வேண்டிய நாட்கள் வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும். மீண்டும் ஞாயிற்றுக்கிழமை ஒரு அதிர்ஷ்டகரமான நிலை உங்களுக்கு ஏற்பட இருக்கிறது. தெய்வ அருள் உண்டாக இருக்கிறது. இவையெல்லாம் இந்த வாரத்துடைய சந்திர பகவான் உங்களுக்கு வழங்கிடக்கூடிய பலன். புத பகவான் 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். 6ஆம் இடத்தில் புத பகவான் சஞ்சரிக்கின்ற போது புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக்க வாய்ப்புகள் இருக்கிறது. அது ரியல் எஸ்டேட் ஆகட்டும், இடம் வாங்கி விற்பதாகட்டும், புதிய தொழிலாகட்டும், கலைஞர்களாகட்டும், யாராக இருந்தாலும் புதிய ஒப்பந்தத்தில் கையெழுத்திடக்கூடிய நிலை இந்த வாரத்தில் இருக்கு. மாணவர்களுக்கு, ஆசிரியர்களுக்கெல்லாம் யோகம் உண்டாகும். பொதுவாக ராகு பகவான் 2ஆம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். குடும்பஸ்தானத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள் இருக்கும். அப்ப அனுசரித்து செல்வது என்பது மிக அவசியம். நீங்க இந்த வார்த்தைகளில் சூடு வேண்டாம். 2ஆம் இடத்தில் ராகு, வரவுகளில் கவனமாக இருங்க. அனுசரித்து செல்வதால் நன்மைகள் அதிகரிக்கும். கேது பகவான் 8ஆம் இடத்தில் சஞ்சரித்து உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தி வந்திருந்த நிலையில் இப்பொழுது குரு பகவான் இந்த 8ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்ப பாதிப்புகள் குறைய ஆரம்பிக்கும். ஒரு பெரிய பயம் இருந்திருக்கும். உங்க குடும்பத்திலே உள்ள பயந்துருப்பாங்க. அவருக்கு ஏதாவது ஆயிடுமோ, ஏதோ போயிடுமோ, இல்லை எதிரிகளுடைய தொல்லை உண்டாகுமோ, இந்த பயம்லாம் ஏற்பட்டிருக்கும். ஏன்னா 8ஆம் இடத்தை போய் கேது உட்காராரு இல்லையா, அது மரண பயம் உண்டாக்கூடிய இடம். அப்போ அந்த இடத்துக்கு குரு பகவான் பார்வை இப்போ வந்துட்டதுனால அந்த பயம் உங்களுக்கு தேவையில்லை. 10ஆம் இடத்திற்கு குரு பகவானின் பார்வை, தொழில் விறுவிறுன்னு நடக்கும், லாபம் அதிகரிக்கும், ஒரு புதிய முயற்சிகள் எல்லாம் கைகூட ஆரம்பிக்கும். 12ஆம் இடத்திற்கு குரு பகவான் பார்வை, விரயங்கள் சுப விரயங்களாக மாறக்கூடிய நிலை ஏற்படும். விற்காமல் இருந்த இடங்களை விற்க முடியும். விற்க வேண்டிய பொருட்களை எல்லாம் விற்றிடக்கூடிய காலமாகவும் புதிய பொருட்களை வாங்கிடக்கூடிய காலமாகவும் இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்கும். குரு பகவான் சஞ்சரிக்கின்ற இடம் 4ஆம் இடமாக இருந்தாலும் அவருடைய பார்வைகள் உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்துவதாக இருக்கிறது. கவனமாக இருக்க வேண்டியது வரவு செலவில் கவனமா இருங்க. குடும்ப உறுப்பினர்களை அனுசரித்து போங்க. புரியுங்களா? வார்த்தைகள் கவனமா இருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஜென்ம ராசிக்குள் சஞ்சரித்த அந்த சனி பகவான் வக்கிரமாக இருக்கார். ஒரு பெரிய சங்கடம் விலகின மாதிரி இருக்கும். இப்போ உங்களுக்கு பெரிய நன்மைகளை காணக்கூடிய நேரம் தான். சூரிய பகவான் 5ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். புத்திசாலித்தனமாக செயல்பட்டு ஆதாயத்தை அடையக்கூடிய நிலை உங்களுக்கு ஏற்படும். பயம் என்பது உங்களுக்கு வேண்டாம். வியாழக்கிழமை வரையில் செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். வியாழக்கிழமை வரையில். அப்போ வியாழக்கிழமை வரையில் பொதுவாக நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் யாவும் வெற்றியாகும், நினைப்பது நிறைவேறக்கூடிய நிலை இருக்கிறது. ஆதாயமான நாள் வியாழக்கிழமை வரையில் உங்களுக்கு. இந்த வாரத்தில் கும்பராசின அனைவருக்கும் 8ஆம் தேதியும், அவிட்டத்தில் பிறந்தவர்களுக்கு 9ஆம் தேதியும், சதயத்தில் பிறந்தவர்களுக்கு 13ஆம் தேதியும், பூரட்டாதியில் 12ஆம் தேதி யோகமாக இருக்கும். நவகிரகத்தை வணங்கி வழிபட்டு வாருங்கள், சங்கடங்கள் விலகும். பொதுவாக இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமைக்குள் புதிய இடம் வாங்கலாம். இந்த வாரம் முழுவதுமே விற்பனை செய்வது என்பது தாராளமாக விற்பனை செய்யலாம். எதிர்பார்த்த ஆதாயம் உண்டாகும், வரவுகள் அதிகரிக்கும், புதிய ஒப்பந்தங்கள் உண்டாகும். முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்கின்ற போது எல்லா தடைகளையும் உடைத்து உங்களால் வெற்றி பெற முடியும். அதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கிறேன். மீன ராசி நண்பர்களே, இந்த வாரம் இனிய வாரம் பகுதியில் உங்களை மீண்டும் சந்திப்பதை மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு வாரமும் கிரகங்கள் சஞ்சரிக்கின்ற நிலையை வைத்து பலன்களை வழங்கிக் கொண்டிருக்கிறேன். இந்த வாரம் சந்திர பகவான் இங்கே சஞ்சரிக்கிறார். ஏன் சந்திர பகவானை சஞ்சாரத்தை பார்க்கணும்னா, மற்ற 8 கிரகங்கள் கெட்டு போகும் போதும் சந்திர பகவானின் சஞ்சாரம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து வளங்களையும் வழங்கிவிடும். அப்போ ஒரு வாரத்தில் 4 ராசிகளுக்குள் சந்திர பகவான் சஞ்சரிப்பார். அதற்கேற்ப பலன்களில் மாறுபாடு இருக்கும். சரி, இந்த வாரம் எங்கே சஞ்சரிக்கின்ற பார்க்கின்ற போது திங்கட்கிழமை உங்கள் ராசிக்கு 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் புத்திர ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார்.
நீங்கள் செய்து வருகின்ற வேலைகளில் பார்த்து வரும் உத்தியோகத்தில் சின்ன சின்ன தடைகள் நெருக்கடிகள் ஏற்படுவதற்கும் வேலை பளு அதிகரிப்பதற்கும் திங்கட்கிழமை வாய்ப்புகள் இருக்கிறது. கொஞ்சம் வேலைகள் கவனமா இருங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அற்புதமான நாளாக, நினைத்ததை சாதித்து கொள்ளக்கூடிய நாளாக, உடலில் இருந்த சங்கடங்கள் விலகிடக்கூடிய நாளாக, மறைமுகமாக தொல்லைகள் கொடுத்தவர்கள், நேரடியாக தொல்லைகள் கொடுத்தவர்கள் என்பவர்களெல்லாம் விலகி செல்லக்கூடிய நாளாக, வழக்குகள் இருந்தால் வழக்குகளில் வெற்றி பெறக்கூடிய நாளாக செவ்வாய்க்கிழமையும் புதன்கிழமையும் வியாழக்கிழமை உங்களுக்கு இருக்கும். வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஒரு ஆதாயமான, அதிர்ஷ்டமான, சந்தோஷமான நாளாக இருக்கும். 7ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார் சந்திர பகவான். ஒரு அற்புதமான பலன்கள் இந்த வாரத்தில் உங்களுக்கு ஏற்பட இருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்தில் சந்திராஷ்டமம் தொடங்குகிறது. அந்த வாரத்தின் கடைசி நாளான ஞாயிற்றுக்கிழமை. அப்போ பெரும்பாலும் ஞாயிற்றுக்கிழமை வீட்டில் தான் இருப்பீங்க. அப்போ நெருக்கடிகள் அதிகரிக்கப் போவதில்லை. புதிய முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டாம். அமைதி காப்பது நன்மையாக இருக்கும் ஞாயிற்றுக்கிழமை. இந்த நேரத்தில் ஒரு நல்ல நிலையை மட்டும் சொல்லிடுறேன். இவ்வளவு நாள் பார்த்தீங்கன்னா எல்லா கிரகங்களும் உங்களை நெருக்கி கொண்டு இருக்கிறது. 2ஆம் இடத்தில் செவ்வாய், 3ஆம் இடத்தில் குரு பகவான், 4ஆம் இடத்தில் சூரியன், ஜென்மத்தில் ராகு, 7 கேது, இப்படி எல்லா கிரகங்களுமே இந்த நேரத்தில் 2ஆம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற செவ்வாய் பகவான் வியாழக்கிழமை முதல் 3ஆம் இடத்திற்கு இடம்பெயர இருக்கிறார். அப்போ நிம்மதி பெருமூச்சு பெறுவது வியாழக்கிழமை முதல் பார்த்தீங்கன்னா உங்க உடலில் ஆரோக்கியம், முயற்சியில் வெற்றி, என்ன வேலைகளை கையில் எடுத்தாலும் அதில் உங்களுக்கு ஜெயம், உங்களுடைய நிலையில் ஒரு முன்னேற்றம், செய்து காட்ட வேண்டும் என்ற, சாதிக்க வேண்டும் என்ற எண்ணங்கள் எல்லாம் சாதித்து காட்டக்கூடிய நிலை கூட. குரு பகவான் வேற இணைய போறாரு. இப்போ குருமங்கள யோகமும் உங்களுக்கு உண்டாக போகுது. 3ஆம் இடத்தில் குரு பகவான் இணைந்து உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை வழங்கிட இருக்கிறார் செவ்வாய் பகவான் வியாழக்கிழமை முதல். ஒரு அதிர்ஷ்டகரமான நிலை இந்த வாரம் உங்களுக்கு தொடங்குகிறது. என்னதான் இருந்தாலும் உடன் இருப்பவர்களுடன் உடன் பணிபுரிபவர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. ஜென்ம ராசிக்குள்ள ராகு பகவான் சஞ்சரிக்கிறார். 7ஆம் இடத்தில் கேது பகவான். எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயங்கள் இவ மட்டும்தான். சூரிய பகவான் 4ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது பணியில் கொஞ்சம் கவனமா இருங்க. உடல் ரீதியில் கொஞ்சம் கொதிப்புகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கும். சனி பகவான் 12ஆம் இடத்தில் சஞ்சரித்து விரயத்தை ஏற்படுத்தி வந்த நிலையில் அவர் வக்கிரம் அடைந்திருக்கிறார். அதனால் செலவுகள் கட்டுப்படும். இந்த நேரத்தில் சுக்கிர பகவான் 5ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். புதிய வாகனம் வாங்குவது, புதிய பொருட்களை வாங்குவது, பொன்பொருள் சேர்க்கை என்பதெல்லாம் இருக்கு. பொதுவாகவே இந்த வாரம் ஒரே வரி சொல்லணும்னா ஒரு யோக காலம் ஆரம்பமாகின்ற நேரம் இப்பொழுது மீனராசினருக்கு. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா குரு பகவான் 3ஆம் இடத்தில் சஞ்சரித்தால் அவருடைய பார்வை பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்திற்கும் 7ஆம் இடத்திற்கும் உங்களுக்கு பதிய இருக்கிறது உங்கள் ராசிக்கு. அதனால் எல்லா விதமான நன்மைகளும் உங்களுக்கு, குறிப்பாக 7ஆம் இடத்திற்கு, 9ஆம் இடத்திற்கு, 11ஆம் இடத்திற்கு. அப்போ திருமணமாக வேண்டிய வயதில் இருப்பவர்களுக்கு வரங்கள் தேடி வரும். பெரியோரின் ஆசீர்வாதம் கிடைக்கும், தெய்வ அனுகூலம் கிடைக்கும். திருமணமாகி வாழ்க்கை துணை இழந்தவர்களுக்கு புதிய துணை ஏற்படுகின்ற நிலை ஏற்படும். தெய்வ அருள் அதிகரிப்போம். சில பேர் பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு போயிட்டு வருவீங்க, வேண்டுதல் நிறைவேற்றுவீங்க. பொதுவாக ஒரு நல்ல நேரங்க இந்த நேரம். உங்களுக்கு சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த வாரத்தில் மீன ராசியில் பிறந்த அனைவருக்குமே 12ஆம் தேதி யோகமாக இருக்கும். பூரட்டாதியில் பிறந்த 12ஆம் தேதியும், உத்திரட்டாதியில் பிறந்தவர்களுக்கு 8ஆம் தேதியும், ரேவதியில் பிறந்த 14ஆம் தேதியும் யோகமாக இருக்கும். குரு பகவானை வணங்கி வழிபட்டு வாருங்கள், சங்கடங்கள் விலகும். இவையெல்லாம் கிரகங்கள் சொல்கின்ற பலன்கள். இந்த நேரத்தில் இந்த பலன்கள் எல்லாம் நீங்கள் கையில் எடுக்கின்ற போது, முயற்சிகளை மேற்கொள்கின்ற போது எல்லாவற்றிலும் உங்களுக்கு லாபமும் யோகமும் உண்டாகும். நினைத்ததை உங்களால் சாதித்துக் கொள்ள முடியும். உங்கள் உடல்நிலையில் இருந்த சங்கடங்கள் கூட விலக ஆரம்பிக்கும். ஒரு ஆரோக்கியமான, சந்தோஷமான எதிர்காலம் பற்றிய திட்டமிடுதலோடு இந்த வாரத்தை நீங்கள் கொண்டாட போறீங்க. மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கிறேன்.